முருகா, கந்தா, கடம்பா, கார்த்திகேயா, கதிர்வேலா, அருமுக கடவுளே, சுப்பிரமணிய சுவாமியே, என் இன்பமே, ஈசனே, பரம்பொருளே, எங்கும் நிறைந்த பரபிரம்மமே, சரணமையா சரணம், சரணமையா சரணம், சரணமையா சரணம், சரணமையா சரணம், சிவாய் சிவம். மயில் வாகனனே, மயூர வாகனனே, எங்கள் நாதனே, குமார கடவுளுக்கு அரோகரா, அரோகரா, அரோகரா. குமார கடவுளுக்கு அரோகரா, அரோகரா, அரோகரா. குமார கடவுளுக்கு அரோகரா, அரோகரா. ஓம் குமர குருதாச குருப்பியோ நமக. 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 ஓம் ரமணாய நமக. ஓம் ரமணாய நமக. ஓம் ரமணாய நமக. அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி. அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி. அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி. ஓம் பிரிய பாபாஜி நம. ஓம் பிரிய பாபாஜி நம. ஓம் பிரிய பாபாஜி நம. முருகாசம் ஓம் சங்கராய நமக. ஓம் சங்கராய நமக. ஓம் சங்கராய நமக. சொல்லுங்க வினோத். சுவாமி, நடப்பது எல்லாதற்கும் எல்லாம் அதுவாக நடக்குதா? இல்லை சில சமயம் யோசிக்கும் போது நன்மை தீமை இது எல்லாத்துக்கும் காரணம் நானாகவே இருக்கிறேன், நான் செய்த வினையே இன்று நான் அனுபவிக்கும் நன்மைக்கும் தீமைக்கும் காரணமாக இருக்குதுங்கிற வரையும் இருக்கு. இல்லை என்னால என்ன ஆயிடுப்போது, எல்லாம் இறைவன் செயல், எல்லாம் இப்படி இருக்கு அப்படின்னும் ஒரு பக்கம் தோணுது. இதுல எது எது உண்மை? ஒன்றும் இல்லை வினோத், இந்த நான் ஒருத்தன் வெளியே வர்றதுனால தானே இந்த பிரச்சனை எல்லாம். அந்த நான்றது யாருன்னு தெரிஞ்சாவே போதும், எல்லாமே எல்லா பிரச்சனைக்கும் முடிஞ்சிடும் தீர்வு. ஆக்சுவலி பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் சுத்தி 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 கடைசியில மூலம் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நாம தான் முடியும், வேற வழியே இல்லை. அது நல்லதா இருந்தாலும் சரி, கெட்டதா இருந்தாலும் சரி, அதுக்கு பாத்தீங்கன்னா முடிவு நாம தான் இருப்போம். எண்டு பாத்தீங்கன்னா அது நம்ம கிட்ட வந்துதான் முடியும். இதாவது இது ஒரு இயக்கம். இப்ப ஒரு விளம்பரம் இருக்கு, எதுக்காக விளம்பரப்படுத்துறாங்க? அது எல்லாருக்கும் தெரியணுன்றது ஒரு நோக்கமாக இருந்தாலும், உண்மையா அந்த ஆசையை தூண்டணும். அவங்களுக்கு இதனால லாபம் வருது, நகை வாங்கணும்னு ஆசை வரணும், இடம் வாங்கணும்னு ஆசை வரணும், இதெல்லாம் ஒரு முக்கியம். அதே போல்தான் இந்த உலக இயக்கத்துல எல்லாமே நடக்கணும்னா ஒண்ணு தொடர்ந்து நடந்துகிட்டே தான் இருக்கும். இதுல எதுவும் நிறுத்தவும் முடியாது, நடந்துச்சா மாத்தவும் முடியாது. இந்த இயக்கத்துல நான் எப்படி சிக்கினேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த உலகமே ஒரு அனுபவம் தான். இந்த அனுபவம் ஏதாவது ஒண்ணு சொல்லிட்டு இருக்கோம்.
இப்ப பாத்தீங்கன்னா எங்க சுத்தினாலும் அடிப்படையா 3 ஆசையில வந்து நிற்கும். மண், பெண், பொண்ணுன்னு. அஹ் அதுல இருந்து அவர்களுக்கு எது பிடிக்குதோ அதை பிடிச்சுப்பாங்க. இப்ப எல்லாருக்கும் இந்த மதிப்புன்றது ரொம்ப முக்கியமாயிடுச்சுன்றதுனால முதல்ல நான் வாழணுன்றதுக்காக சம்பாதிக்காம அப்புறம் நான் பணக்காரனாகவும் சம்பாதிச்சுட்டு கட்சியில அது எதுவுமே அனுபவிக்காம காப்பாத்துறது தான் என் வாழ்க்கைன்ற மாதிரி எல்லாம் போயிடும். ஏன்னா மதிப்பின் விஷயம் அப்படிதான். கடைசியில நான் வாழ்றதுக்காக தான் பணம் சம்பாதிச்சேன், நான் வாழ்றதுக்காக தான் எல்லாம் வாங்கினேன், நான் வாழ்றதுக்காக தான் எல்லாம் செஞ்சேன்னு போய் கடைசியில என்னத்தெல்லாம் வளர்த்தோமோ அதை காப்பாத்துறதுக்கு தான் நான் வேலை செய்யறேன்ற மாதிரி ஆயிடும். வாழ்க்கை பிரயோஜனம் இல்லாம போயிடும். அது ரொம்ப சிரமமான சூழல். ஆனா ஒன்றும் பண்ண முடியாது. மனநிலை அப்படிதான் இருக்கும். அது அனுபவம் பற்றுதல் ஆயிடும். பற்றுதலை விட்டு நம்ம நீங்கணும்னு பார்த்தா பயம் வரும். அது நடுக்கம் வரும். அதெல்லாம் தாண்டி செய்யற அளவுக்குலாம் கொஞ்சமாவது அருளோ இல்ல கருணையோ இரக்கமோ கடவுள் காட்டினா தான் உண்டு. அதெல்லாம் பிராப்தத்தின் அடிப்படையில தான் நடக்கும். முதல்ல அதை அவங்க விரும்ப மாட்டாங்க, கடவுள்கிட்ட கேட்க மாட்டாங்க. அது அவங்களோட பலம்ன்றது மாதிரி ஆகி அவங்க அது ஒரு மாதிரி கோணல் பத்தி விட்டுருவாங்க. அதாவது இப்ப நம்ம பிறந்தோம் வளர்ந்தோம் பருவம் அடைஞ்சோம், இன்னைக்கு நம்ம எல்லாத்தையும் பத்தியும் பேசிக்கிட்டு இருக்கோம். இதுல ஒண்ணுத்துலயாவது நாம விரும்பியபடி நடந்துதான்னு நீங்க மெல்லமா உட்காந்து ஆராய்ச்சி பண்ணி பாத்தீங்கன்னா ஒண்ணுமே இல்லை. அது அது தானா நடக்குது. ஆனா நம்மளுக்கு எதெல்லாம் பாதிப்பு வருதோ அப்பெல்லாம் கடவுள்கிட்ட நிக்கிறோம், இதை நன்மையா மாத்தணுன்றோம், கடவுள் மாத்தி தரான். சில தீமைகள் வருதுன்னா அது உலகத்துல வெளியேந்தும் வரும், உள்ளேந்தும் வரும். ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ இந்த சுயேட்சையிலேருந்து நம்மளை விடுவிச்சுக்கணுன்றதுக்காக தான் நம்ம எல்லா பயிற்சிகளும் செய்கிறோம், கடவுளை நம்புகிறோம். இப்போ எல்லாம் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கோம் கடவுளை பற்றி, இந்த அறிவுபூர்வமான விஷயங்களை பற்றி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கோம். எதுக்காகன்னா இந்த இயக்கத்துக்குள்ள நான் சிக்கிக்கிட்டு இருக்கேனே, இதுல இருந்து எப்போதான் எனக்கு விடுதலை, எப்போதான் எனக்கு சுதந்திரம்? இந்த உடல்னால எனக்கு பெரிய பாரம், ரொம்ப பலவீனமாகுது. ஏதோ ஒண்ணு பிடிச்சாதான் பலமாகுது. இதெல்லாம் என்னது? ஒன்றும் தெரியல. ஆனா நம்மளுக்கு எதெல்லாம் ஆதாயம்னு தெரியுதோ அது பின்னாடி ஓடுறோம். அந்த மாதிரி வாழ்க்கை ஒரு கட்டமைப்புக்குள்ள நம்ம போய் மாட்டிக்கிட்டு இப்ப இதுல இருந்து விடுதலை ஆகணும் அப்படின்னு நம்ம நோக்கம் எல்லாருக்கும் இருக்கு. பணக்காரன், ஏழை, இல்லாதவன், இருக்கிறவன், ஆரோக்கியமானவன், ஆரோக்கியம் இல்லாதவன், கடவுளோட பக்தர், ஒரு குடும்பஸ்தான், அது இதுன்னு எல்லாரும் வேகமா வாழ்க்கையை ஓடணுன்றதுனால தானே ஆசைன்ற பின்னாடியே ஓடுறாங்க. வாழ்க்கையை வாழணும்னு யாரும் நினைக்கிறது இல்லை. வாழ்க்கையை வேகமா ஓட்டணும், சீக்கிரம் சம்பாதிக்கணும், சீக்கிரம் இது ஆகணும், சீக்கிரம் அது ஆகணும், இன்னும் அடுத்து அடுத்து என்னென்ன நடக்கணும், இன்னும் பசங்க பண்ண நான் கல்யாணம் பண்ணோம், கல்யாணம் பண்ணா குழந்தை பத்தணும், குழந்தை பார்த்தா ஸ்கூல் சீட்டு, இப்படியே ரொட்டீன் வாழ்க்கை. இது அனைத்துக்கும் என்னடா காரணம் அப்படின்னு நம்ம உள்ள போய் நல்லமா ஆராய்ச்சி பண்ணோம்னா, இந்த நான் ஒருத்தன் உள்ள இருந்து வரான் பாருங்க, அவன் தான் இது அத்தனைத்துக்கும் காரணமாக. இந்த நான்றவனுக்கு பாத்தீங்கன்னா இயல்பா நிறைய விஷயங்கள் வந்துகிட்டே இருக்கும். அதை பின்பற்றினாவே நம்ம வாழ்க்கை நல்லா போகும். ஆனா இதுல நடுவுல நான் சேர்ந்து சில சில விஷயங்களை மாத்தி அதுல போய் பிடிச்சிக்கிட்டு அப்படிலாம் பண்ணும்போது நிறைய பிரச்சனைகள் வரும். இப்போ ஒருத்தர் இருப்பார், அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, நல்லா தான் போயிட்டு இருக்கும் எல்லாமே. அவருக்குள்ள இருந்து ஒண்ணு எழுந்து வெளியே ஒரு விஷயத்த பண்ணிடும். அது பாத்தீங்கன்னா அவருக்கு பாதிப்பா ஆயிடும். இப்போ உதாரணத்துக்கு நம்ம சின்ன பாலாஜி எடுத்துக்கலாம். அவன் வேலை நல்லா போயிட்டு இருந்தது. அவனுக்கு உள்ள இருந்து ஒண்ணு சொல்லு,
நம்ம வந்து செய்யற வேலைக்கு மீறி சம்பளம் வாங்குறோம், அதனால நம்ம அதிகம் சம்பளம் வாங்குறதுனால இந்த வேலையை வந்து நம்ம வேணாம்னு சொல்லிடலாம், நம்ம அந்த அளவுக்கு ஒர்த் இல்லை அப்படின்னு உள்ள இருந்து அவனுக்கு சொல்லிட்டு நேரா போய் அவங்க மேனேஜரை பார்த்து சொல்லிடுறான் இந்த மாதிரி. ஆனா அவனுக்கு கொஞ்சம் கூட ஒரு சிந்தனை இல்லை, இதெல்லாம் நம்மளுக்கு கிடைச்சிருக்குன்னா இது யாரால கிடைச்சது, கடவுளால கிடைச்சது, சாமியால கிடைச்சது, குருவால கிடைச்சது, ஏதோ ஒரு நல்ல சிந்தனை அவனுக்கு தோணல. எல்லாம் தன்னாலதான் நடந்ததாக பாவிக்கிறான். போனா வேலை போயிடுச்சு. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் வேலை இல்லாம கஷ்டப்பட்டான். திரும்பவும் வேலை கிடைச்சு இப்போ பண்ணிட்டு இருக்கான். ஏதாவது ஒரு பிரச்சனை அவனுக்கு வந்துகிட்டே இருக்குன்னா அதுக்கு காரணம் அவனே தான் காரணம். நல்லா இருக்கிற வாழ்க்கையை அவனே கெடுத்துக்க விரும்புறான். ஏன்னா நல்லா இருக்கிறத அவனால நம்பவும் முடியல, அதை தாங்கிறதுக்கான தகுதியே இல்லை. ஒண்ணுமே இல்லை, அவன் ரொம்ப எளிமையா இதெல்லாம் நம்ம சாமினால நடக்குது, நம்மளுக்கு இப்படி நடக்குமா பாசிட்டிவா, ஏன்னா நம்ம அதுக்கான எந்த பயிற்சியும் செய்யல, ஆனா நம்மளுக்கு எல்லாம் நடக்குதுன்னா யாரால நடக்குது, சாமியால் தான் நடக்குது. நம்ம என்ன பண்ணோம், யோகம் பண்ணோமா, தியானம் பண்ணோமா, பாராயணம் பண்ணோமா, இல்ல குருவின் பக்திக்காக போராட்டமா, இல்ல என்னத்தை வளர்த்தோம், ஒன்றும் இல்லை, டே ஜஸ்ட் லைக் தட். வரோம் போறோம் ஒன்றும் பண்ணல, ஆனா எல்லா நன்மையும் நம்மளுக்கு நடக்குதுன்னா அவன் நம்மளுக்கு கடவுளோட அருளால் நடக்குதுன்ற அவனுக்கு அது தோணல, அவனுக்கு தன்னால் நடக்குதுன்னு நினைக்கிறான். இது எல்லாருக்கும் தான் நடக்குது. ஸோ எல்லாத்துக்கும் அடிப்படை என்னன்னு பாத்தீங்கன்னா, நாம் தான் கடைசியில வந்து நிற்போம். யாரா காரணம் இதுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா அப்படியே சிம்பிளிஃபை பண்ணிட்டே வரும், எளிமைப்படுத்திக்கிட்டே வரும். இதுக்கு என்ன, இதுக்கு என்ன, இதுக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா என்று நாம் தான் வந்து நிற்போம். இதுதான் உண்மை, இது வேற வழியே கிடையாது. சரி, இதெல்லாம் நியாயமான கோரிக்கைகள் தானே, இது ஒன்றும் சுயநலம் இல்லை, பேராசை இல்லை, ஆத்திரம் இல்லை, ஆணவம் இல்லை, அகம்பாவம் இல்லை, நியாயமான விஷயங்கள், நியாயமான விஷயம்தான் இருக்கட்டும். நியாயமான விஷயத்தையும் உள்ள இருந்து வெளியே கொண்டு வந்து வெளியே இருந்து உள்ள கொண்டு போய் சேர்க்கணுன்ற போது இது ஒரு 4 பேரை பேசணும், 4 பேரை சந்திக்கணும், 4 பேரும் ஒரே நேர்கோட்டுல வரணும், காலம் ஒத்துழைக்கணும், நேரம் ஒத்துழைக்கணும், அந்த சந்தர்ப்பம் சரியா அமையணும். வெளியே இயற்கை, காலம், உலகம், பொருளாதாரம்னு எல்லா விஷயத்திலையும் நம்ம சம்மந்தப்பட்டிருக்கோம். ஒண்ணுத்துல மட்டும் இல்லை. இந்த ஒண்ணு மட்டும் நம்ம பார்க்கும்போது என்ன நினைக்கிறோம், சுகமா இருக்கிறது மட்டும் நினைக்கிறோம். அதாவது நம்மளுக்கு பண நஷ்டம் வரக்கூடாது, பணம் செலவாகக்கூடாது, பணம் விரயம் ஆகக்கூடாது, எல்லாரும் சாப்பிடணும், தூங்கணும், எழுந்துக்கணும், நினைச்ச வேலையை செய்யணும், இது எந்த தடை இல்லாம போகணும். ஆனா இது நீ சாப்பிட்றதுக்கும் தூங்குறதுக்கும் நீ 4 பேரை சந்திச்சுதான் ஆகணும், 4 பேரோட சம்மந்தப்பட்டு தான் ஆகணும். அப்போ 4 விதமான எதிர்ப்புகள், ஆதரப்புகள், கோபம், தாபம், சாதுரியம், சூட்சமம், சாமர்த்தியம்னு பல வகையை நம்ம கையாண்டுரும். சிலதுல நன்மையா செஞ்சிருப்போம், சிலது தீமையா செஞ்சிருப்போம், அதாவது நல்லதோ கெட்டதோ செஞ்சிருப்போம். காரணம் சாப்பிட்டாகணும், தூங்கி ஆகணும், இந்த மாதிரி சுகமா வாழ்ந்தாகணும், அது எதுக்கு போய் ஆகணும், வந்தாகணும், நம் சௌரியத்துக்கு. அதனால நம்ம நல்லதுக்கோ கெட்டதுக்கோ என்னத்துக்கோ பாத்தீங்கன்னாலும் ஒரு காரணமா அமைகிறோம்னா அதுக்கு நாம் தான் காரணம். இப்ப நம்ம இன்னைக்கு சத்தங்கம் பேசிட்டு இருக்கோம், நீங்க கேள்வி கேட்டீங்க, நான் பதில் சொல்லிட்டு இருக்கேன். இந்த நிகழ்வு நல்ல நிகழ்வா இல்லையா சொல்லுங்க. நல்ல இந்த நல்லதுக்கு என்ன காரணம்? அடிப்படை தேடுதல் காரணம். இந்த தேடுதல் எங்க ஆரம்பிச்சோம், கடவுள்கிட்ட இருந்து ஆரம்பிச்சோம். இந்த கடவுளை தேட ஆரம்பிச்சோம். கடவுளை தேட ஆரம்பிக்கும் போது நமக்கு, ஏன்னா இதெல்லாம் கண்ணுக்கு தெரியாத இருக்கிறதுனால நம்ம தேட தேட நிறைய சந்தேகங்கள், ஐயங்கள் எழுந்து கொண்டே இருக்கின்றன. இந்த ஐயத்துக்கெல்லாம் விளக்கம் கிடைச்சாருன்னா நம்ம அடுத்த நிலைக்கு முன்னேறி போக முடியும். உண்மை விளங்கணும். உண்மை விளங்க விளங்க தான் நம்ம அறிவு கண் திறந்துகிட்டே இருக்கும், அறிவு வேலை செய்ய ஆரம்பிக்கும்.
ஸோ இப்ப இந்த உண்மைகளை அறிய அறிய நம்ம சோர்வு தளர்ச்சி இல்லாம முன்னேறி போயிட்டே இருப்போம். இப்ப நீங்க தொடர்ந்து டெய்லி பக்தி தான்ப்பா அப்படின்னா ஒரு கடமையா ஆஹ், காலையில இருந்த உடனே காஃபி குடிக்கிற மாதிரி சாயந்தரம் இருந்த காஃபி குடிக்கிற மாதிரி ஒரு பயிற்சி செய்வாங்க. அது ஒரு கட்டாய வழிபாடு, பூஜை பண்ணுவாங்க, ஏதோ ஒரு பயன் நலன் ஏதோ ஒண்ணு வாழ்க்கையில ஒரு நல்ல பழக்க வழக்கத்தை வளர்த்துப்பாங்க, அவ்வளவுதான். ஆனா அது நம்மளை கடவுள் தேடுறதுக்கு கொண்டு போகுமா, யோகம் கை கூடுமா, தியானம் கை கூடுமா, ஞானம் பெற முடியுமா அப்படிலாம் பாத்தீங்கன்னா அதெல்லாம் நடக்காது. மத நல்லிணக்கம், மத பழக்க வழக்கம் உங்க காலையில இருந்து அவங்கவுங்களுக்கு தெரிஞ்சது குமாரசுவாமி சண்முக கோஷமோ பதிவுகளை படிச்சுட்டு போனா அதுக்கான பலன் உண்டு, பலன் இல்லாம இல்லை. ஆனால் ஞானம் பெற முடியுமா, இல்ல நம் சுவாமியை பத்தி தெரிஞ்சுக்க முடியுமா, நம் சுவாமி என்ன சொன்னாரு, எப்படி வாழ சொன்னாரு, எப்படி நம்மளை பயிற்சி செய்ய சொன்னாரு, இதெல்லாம் படிச்சு வெறும் நீ சுகபோகமா வாழ்றதுக்கு மட்டும் இல்லடா, அது பாமரனுக்கு அதுதான். ஆனா இதெல்லாம் படிச்சு நீ செய்ய செய்ய உனக்கே இறை சிந்தனை அதிகரிக்க, அதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரிலாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இப்ப நம்மளெல்லாம் ஒரு சத்சங்கம் நடக்க வச்சு இதுக்கெல்லாம் என்னடா காரணம் பாத்தீங்கன்னா கடவுள்னு சொல்லி நம்ம முடிக்கலாம். ஆனா இதுக்கெல்லாம் காரணமா இப்ப பாத்தீங்கன்னா இதுக்கு முக்கியமான ஒரு காரணம் நானா இருக்கேன்னு வச்சுக்கோங்க. இது நன்மை தான். ஆனா இதுக்கு யார் காரணம்னு பாத்தீங்கன்னா நானா இருக்கேன். இதை நான் ஒத்துந்தான் ஆகணும். இல்ல இல்ல, இதுக்கு கடவுள் காரணம், சாமி காரணம், சாமி தான் பேச வச்சார் அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஏன்னா இந்த கொரோனா காலத்துல முன்ன கோயில் வரைக்கும் நான் பேசிட்டு இருந்தேன். இப்போ கொரோனா காலத்துல இது ஆரம்பிச்சு இது நல்ல பயனுள்ளதா இருந்தது. நம்ம அப்படியே தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். முன்னெல்லாம் வேலைக்கிழமை ஞாயிற்றுக்கிழமையும் அறக்க பறக்க இங்கேருந்து ஓடுவேன் கோயிலுக்கு. ஐயோ எல்லாரும் வந்துருவாங்க, காத்திருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு அங்க இருந்து எல்லாரோட குழப்பத்தையும் தீர்த்து, தேவைகளையோ ஆசைகளையோ சங்கடங்களையோ தந்து, அதுக்கப்புறம் கடவுளோட உபதேசங்கள் இந்த மாதிரி சத்சங்கம் நடத்திட்டு இல்லை எனக்கு தெரிஞ்ச உபதேசங்கள் செய்து விட்டு வருவேன். இதெல்லாம் ஏன் செய்யணும் அப்படின்னு ஒரு கேள்வி எழலாம். இது நன்மை தானே. இப்போ எனக்கு தெரிஞ்ச விஷயம் 4 பேருக்கு தெரியணும், அவங்களும் பயன் அடையணும், அவங்களும் வாழ்க்கையில எல்லா நன்மையும் கிடைக்கணும், வாழ்க்கையை வாழணும், வாழ்க்கையை பயனுள்ளதாக்கணும். ஸோ பயந்து பயந்து வாழாம நிம்மதியா சுதந்திரமா வாழ்றதுக்கான வழியை நாம் தேடுறது. இந்த உலகத்திலே எல்லாமே பாதுகாப்பு, எல்லாரும் நினைச்சுக்கிறாங்க பணம் பாதுகாப்பு, சொத்து வீடு வாங்கிட்டா பாதுகாப்பு, நகை வாங்கிட்டா பாதுகாப்பு. அது ஒரு நடைமுறைக்கு இல்லைன்றது எல்லாருக்கும் தெரியும். ஆனா இது ஈஸியா நம்ம வெளியே போய் ஏதோ சொல்லிக்கிட்டு பெருமை பேசிக்கிட்டு சிறுமை பேசிக்கிட்டு இந்த உடலையே நாடிக்கிட்டு உண்பது உறங்குவது உல்லாசமாக இருப்பது ஒரு சுகபோக வாழ்வு, இதுதான் வேணும்னு எல்லாரும் நம்பி ஏதோ நோக்கத்துல எப்படி எப்படியோ போயிட்டு இருக்காங்க. இந்த சுகபோக வாழ்வு தேடுறவனுக்கு சுகபோக வாழ்வு கிடைக்குது. அதுல அவன் நல்லதையும் சந்திக்கிறான், கெட்டதையும் சந்திக்கிறான். அது எப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா அதுக்கு அவன் நல்லதை நோக்கி போகும்போது நல்லதை சந்திக்கிறான், கெட்டதை நோக்கி போகும்போது கெட்டதை சந்திக்கிறான். இப்ப நான்றவ சுகபோக வாழ்வை தேடுவான், எனது என்பவன் என்ன செய்கிறான், கெட்டதை செய்ய துணிகிறான். காரணம் அவனுக்கு சொந்தம் பந்தம் அது இது அதுக்கு கனவு காண்கிறான், கற்பனை எல்லாமே. ஸோ இந்த நிஜ உலகத்தை யாரும் விரும்புறதும் இல்லை, நான் நிஜமா இருக்கணும்னு நினைக்கிறதும் இல்லை. ஸோ எல்லாரும் ஒரு கற்பனை உலகத்திலே சஞ்சரிக்கிறாங்க. இந்த கற்பனை உலகமாகப்பட்டது அவங்களை நல்லது கெட்டது நியாயம் அநியாயம் அதர்மம் தர்மம்னு எல்லாத்தையோடும் சம்பந்தப்பட்டு எல்லா போராட்டங்களும் நடக்குது.
இந்த கேள்வி எழுறது யார் எழுப்பினா அப்படின்னு நம்ம தேடி போனா என்ன பண்றோம்? நான் தான் முடியுதுன்னா, அப்ப அந்த நான் என்பது யாருன்னு கேட்டா பிரச்சனை தீர்ந்துச்சு. இப்ப நல்லதுக்கும் தேடிக்கிட்டே போறோம். நான் தான் அப்படின்னு அந்த இடத்துக்கு வந்து முடியுதுன்னா, அந்த நான்றவன் யாரு? எதற்காக இதை செஞ்சான்? ஏன் இதை இயக்குனான்? இதன் காரணம் என்ன? அப்படின்னு பாத்தீங்கன்னா அது வெற்றிடமாகும். ஒண்ணுமே இல்லாத இடம் போகும். ஆனா இந்த நான் வெளியே வந்தவன் போய் ஒரு 10 சம்பந்தங்களை ஏற்படுத்தி, 10 பந்தங்களை ஏற்படுத்தி, 10 நோக்கங்களை ஏற்படுத்தி, 10 செயல்களை செய்து, 10 அதெல்லாம் திரும்பவும் ரிட்டர்ன் உனக்கு வரும்போது, நீ என்ன பண்ற? கண்ணுல பார்த்தது, காதால கேட்டதுல இந்த குழப்பத்துல என்ன பண்றீங்க? இதுக்கெல்லாம் யார் காரணம்? இதெல்லாம் நான் இல்ல. இது ஏதோ நடக்குது. இதுக்கெல்லாம் எப்படி? அப்படின்னு தோணும். ஆனா ஆரம்பிச்சது யாருன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஒரு விஷயத்துக்கு நீங்களே ஒரு வாட்டி சும்மா ஒரு உதாரணத்துக்கு ஏதோ ஒரு விஷயம் நீங்க ஆரம்பிச்சிருங்க. அந்த ஒரே ஒரு விஷயத்த நீங்க வெளிய போய் செயல்படுத்தி திரும்பி நீங்க உங்க இடத்துக்கு கொண்டு வரணும் போது, நீங்க என்னெல்லாம் செஞ்சீங்க? என்னெல்லாம் பார்த்தீங்க? யாரெல்லாம் கேட்டீங்க? எதெல்லாம் செஞ்சீங்கன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு புரியும். ஆனா அந்த அளவுக்கு நம்மளுக்கு நேரமும் இல்ல, பொறுமையும் இல்ல. ஏன்னா எல்லாம் நம்ம வெளிய போய்க்கிட்டே இருக்கோம். உள்ள என்னெல்லாம் தோணுதோ அத வெளிய கொட்டிடணும். அது அடுத்தவங்க தலையில கொட்டணும், இல்ல அடுத்தவங்க தோள்ல கொட்டணும், சொந்தத்துல கொட்டணும், பந்தத்துல கொட்டணும், ஆசையில கொட்டணும், காசு ஏதோ ஒண்ணுத்துல வெளிய உள்ள இருந்து வர்றதெல்லாம் வெளிய அனுப்பினே இருக்கணும். ஸோ வெளிய இருந்து நன்மைகள் அத்தனையும் உள்ள கொண்டு போய் சேர்த்துக்கினே இருக்கணும். இப்ப நீங்க என்ன இப்போ பணம் சாப்பாடுன்னா பணம் காசு சம்பாதிக்க நீங்க வெளிய போய் தேடி அதை எடுத்துன்னு வந்து உங்களுக்குள்ளதான் வரீங்க. கிடைச்சா ஒரு பெருமிதம், கிடைக்கலன்னா ஒரு சிறுமிதம். ஒண்ணும் இல்ல. இப்படி ஆயிடுச்சு, அப்படி ஆயிடுச்சு. உடனே நாளைய நினைச்சு பயப்படுறது. நேற்று நினைச்சு பெருமைப்பட வேண்டியது. இனி நினைச்சு வருத்தப்பட வேண்டியது. இதெல்லாம் மாத்தி மாத்தி செஞ்சுக்கிட்டே இருப்போம். இதெல்லாம் யார் செய்யறன்னு பாத்தீங்கன்னா நாம தான் செய்யறோம். அதுக்குதான் நல்லது கெட்டது நான் என்று மறந்து இந்த சஷ்டி கவசத்துல கந்தகுரு கவசத்துல இந்த நல்லது கெட்டது நான் கிடையாது. அதே மாதிரிதான் இதெல்லாம் ஒரு நான் வந்து கடவுள் நோக்கி பயணிக்கிறேன். குருவின் வழிகாட்டுதலின் வாயிலாக நான் வழி நடத்தப்படுகின்றேன். என் வாழ்வில் வளம் சேர்வதோ வாழ்வோ தாழ்வோ எதுவாக இருந்தாலும் என் குருவின் வழிகாட்டுதலின் வாயிலாக நடக்கின்றது. ஈசன் அருளால் நடக்கின்றது. எல்லாம் சிவமயம். இந்த இயக்கத்துல நான்ன்றது எங்க இருக்கேன்னு சொன்னா நான் வணங்கி நிறுத்தல் தான் நான். என்னை நேர் வழியிலே சிறந்த வழியிலே உண்மையான பாதையிலே வழி நடத்தி என் வாழ்க்கையை வாழ்ந்து நான் உன்னிடம் வந்து சேர்வதற்கு என்ன செய்ய வேண்டுமோ அதே சமயத்தில் நான் வாழ்க்கையும் வாழ வேண்டும். இந்த உலகத்தில் இருக்கிற ஒரு நியாயமான விஷயங்களை நானும் அனுபவிக்க வேண்டும். அதாவது நான் ஆடம்பரம், பகட்டு, உல்லாசம் அதை பத்தி எல்லாம் நம்மளுக்கு தேவை. ஒரு நியாயமான விஷயம். ஒரு போக்குவரத்து சௌகரியம், ஒரு ஆடை அணிகள், இருக்க இடம், உண்ண உணவு, இதெல்லாம் நல்ல சௌகரியமாக நேர்த்தியாக இருந்தா போதும். நம்மளுக்கு ஆடம்பரம், பகட்டோ, உல்லாசமோ அதெல்லாம் தேவையில்லை. நாம எளிமையா தான் இருக்கோம். அதுக்குன்னு சொல்லிட்டு ஒண்ணுமே இல்லாம பஞ்ச பரதேசியா வாழணும். கடவுளை வணங்குறவங்க எல்லாம் பஞ்ச பரதேசியா இருக்கணும் அப்படின்லாம் எந்த சட்டமும் இல்லை. நாம எப்போதும் புத்துணர்வோட புண்டு பொலிவோடணும், உற்சாகத்துடன் இருக்கணும். நம்மளை பார்த்தாவே 4 பேருக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்கணும். நேர்மறை எண்ணங்கள் பிறக்கணும். நேர்மறை ஆற்றல் தெரியணும். கவலையோட வருபவனுக்கும் தன் கவலை மறக்கும் அளவிற்கு நாமும் அதாவது
அடுத்தவன் ஆசையை தூண்டும் வண்ணம் அல்ல, அடுத்தவனின் அன்பை தூண்டும் வண்ணம் இருக்கும். ஒரு நேர்த்தியா இருக்கணும், ஒரு டீசெண்டா நம்ம பொறுமையா, நிதானமா, தெளிவா, உறுதியா, தைரியமா, இதெல்லாம் அடுத்தவர்களுக்கு நன்மை பயக்கும். நாம் வாழ்ற வாழ்க்கை அவங்களுக்கு நன்மை பயத்து, அவங்களுக்கும் அதே மாதிரி ஒரு தன்னம்பிக்கை பிறக்கும், தைரியம் பிறக்கும், அன்பு பிறக்கும். இதெல்லாம் பிறக்கிற இந்த ஆற்றல்களோடு இருக்கும். உடனே நம்ம நல்லா பெரிய செயின், பிரேஸ்லைட்டு, பெரிய இது அதெல்லாம் போட்டுட்டு பெரிய கார்ல இறங்கி அது அடுத்தவங்க ஆசையை தூண்டுவதாக இருக்கும். இப்ப நான் ஒருவன் ஆன்மீகத்துக்கு வரான்னா கூட நான் ஆன்மீகம் பண்ணி பெரிய ஆளாகி இந்த மாதிரி காரு, பங்களா, கவர்ச்சியான ஆடைகள், நகை நட்டுகள் போட்டுக்கொண்டு நானும் டிவியில் பேசி புகழ் பெறணும், இந்த மாதிரி ஆசையை தூண்டும் ஒன்றும் இருக்கக்கூடாது. இறை சிந்தனை தூண்டும் மண்ணும் நாம் இருக்கும். அதுக்காக அது தவறா சுவாமின்னு கேட்காதீங்க. அது தவறுலாம் கிடையாது. அவரவர்களுக்கு ஒரு வழிபாடு நெறி இருக்கும், ஒரு கோட்பாடு இருக்கும். அவருக்கு கிடைச்ச வாழ்க்கையை அவர் பயனுள்ளதாக்கி நல்லா அனுபவிச்சுருக்காரு. அவர் வாழ்கின்றார். அவரை பார்த்து கத்துக்கணும். பக்தியை வளர்க்கிறார், தன் பொறுப்பாளராக இருக்காரு. அவரும் கரெக்டா தான் போயிட்டு இருக்காரு. ஆனால் நம்ம வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு வாழ்க்கையோடு இணைந்தே இறைவனோடு இணைந்தே செயல்பட்டு வாழ்க்கையை முழுமையடைந்து நாமும் முழுமையடையணும், இறைவனோட இணையணும். இல்லை ஏதோ வந்தேன் போனேன் செத்தேன், திரும்ப போனேன் திரும்ப வந்தேன், திரும்ப செத்தேன் திரும்ப போயிச்சேன், ஏதோ போனவன் அப்படின்னா ஒரு அர்த்தமற்ற வாழ்க்கையை, காசு பணத்தை தேடினேன், சொத்தை சேர்த்தேன், சுகத்தை சேர்த்தேன், உறவை வளர்த்தேன், உயிரை வளர்த்தேன், அப்புறம் இதை காப்பாத்தினேன், அவள்தான் என் பணி முடிஞ்சிச்சு, நான் போயிட்டேன். அந்த மாதிரி இல்லாம வாழ்க்கைன்னா என்ன, நான்னா யாரு, அந்த நல்லது கெட்டதுக்குன்னா நான் எப்படி சம்மந்தப்படுறேன். நான் அமைதியா தான் இருந்தேன், பொறுமையா தான் இருந்தேன். ஆனா என்னை சுத்தி நல்லதும் நடக்குது, என்னை சுத்தி கெட்டதும் நடக்குது. இதெல்லாம் யாரு, என்னை இயக்குவது யார், ஏன் எனக்கு இத்தனை இன்னல் இடையூறு, நான் இதெல்லாம் விரும்பவே இல்லை, விரும்பாதது ஏன் நடக்குது, இந்த கவனம் ஏன் சிதறுது, ஒருத்தருக்கே என்னை எதிர்க்கின்றார், ஒருத்தருக்கே என்னை ஆதரிக்கின்றார், இந்த மாதிரி குழப்பங்கள்லாம் ஏற்படும். ஸோ இந்த மாதிரி சந்தர்ப்பங்கள் எல்லாம் நன்மை தீமை இதை பத்திலாம் போய் இந்த நான்றதெல்லாம் தேடுறதோட உண்மையை தேடுவது நல்லது. அந்த உண்மையை தேடுதல் என்ன செய்யணும்னா எல்லாத்துல இருந்தும் உங்களை விடுவிச்சு வாழ வைக்கும். இந்த குழப்பங்கள் எழாது. இது இப்படிதான் இருக்கும். நாம் சந்திக்கிற அத்தோரும் நம் நோக்கத்துக்கு ஏற்ற மாதிரி இருக்கணும், நாம் ஒற்றுமை வெற்றி பெறணும்னா அந்த உலகம் எப்படி இருக்கும், வெறும் வெற்றியாளர்களின் கையில மட்டும்தான் இருக்கும். ஆனா வெற்றி பெற்றவன்லாம் வாழ்ந்தானா ஒரு கேள்வியோடும் அந்த வெற்றியாளர்னை கேட்டாதான் அவன் தன் தரப்புல வாதத்தை சொல்லும். நிறைய வெற்றியாளர்கள் இறுதி கட்டத்துல என் வாழ்க்கையை நான் வீணடித்து விட்டேன் பணம் என்ற ஒன்றுக்குன்னு சொல்லி முடிச்சுட்டு போறாங்க. எல்லாரும் சொல்றாங்க. ஆனா எவன் சொன்னாலும் இந்த ஆசை யாருக்கும் நடந்தது. இந்த பணம் ஆசை அப்படிதான் எல்லாரும் இருக்கும். ஏன்னா காரணமே தெரியாது. ஏதேதோ எங்கெங்கயோ வந்தது, எங்கெங்கயோ போச்சு, யார் யாரோ தூக்குனாங்க, யார் யாரோ இறக்குனாங்க. இதுல நான்றது எனக்கு தெரியாது, நான் என்ன பண்றேன்னு தெரியாது, ஏது பண்றேன்னு தெரியாது. ஏதோ நான் ஆம் இல்லை என்று சொன்னாலும் எனக்கு லாபம் வரணும். இதுதான் வாழ்க்கையின் இயல்பு. நாம் சொல்லும் ஆம் சொன்னாலும் எனக்கு ஆதாயம் இருக்கணும், இல்லை என்று சொன்னாலும் எனக்கு ஆதாயம் இருக்கணும். இதை நான் எளிமைப்படுத்தி ஒரு சிம்பிளா சொல்றேன். நீங்க காலையில இருந்து ஒரு நாள் முழுக்க நீங்க பாத்தீங்கன்னா நீங்க பேசிய பேச்சுக்கள் அனைத்தும், நீங்க செய்த செயல்கள் அனைத்தும் எல்லாத்துக்கும் என்னடான்னு பாத்தீங்கன்னா
இந்த ஆதாயத்தின் பொருட்டே பேசப்பட்டிருக்கும், ஆதாயத்தின் பொருட்டே எல்லாமே செய்யுது. இந்த ஆம் இல்லை கூட அதுக்காக தான் நான் செய்வேன். அது யாரா இருந்தாலும் சரி, அம்மா அப்பா அண்ணன் தம்பி நண்பன் கிண்பன் வியாபாரம் வியாபாரம், கடவுளே அப்படிதான். அப்ப இங்க நல்லது கெட்டது எல்லாத்துக்கும் யாரா காரணம்னு பாத்தீங்கன்னா நான் தான் காரணமா இருக்கேன். எளிமைப்படுத்தி இதனோட மூளை எங்கடான்னு வந்து பார்த்தா அது நம்ம கிட்ட இருந்து முடியும். அந்த அந்த நான் உதிச்சு இவ்வளவு ஒரே ஒரு விஷயம் இவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துதுன்னா இந்த நான்றது யாரு, அவன் எங்க இருந்து எழறான் அப்படின்னு பாத்தீங்கன்னா வெறும் எண்ணங்களாக எழறு, தாட்ஸ். இந்த எண்ணங்கள் தான் எல்லாமே நடக்குது. இப்ப கண்ணுல பார்த்து காதுல கேட்கும் போது உள்ள ஒரு விஷயம் தன் ஆதாயம் கடன்னா அதை மறைப்பான், மறைச்சுக்கிட்டு உள்ளகிட்ட வச்சுக்கிட்டு வெளியே வேற பேசுவான். இது இயல்பா போகும்போது இந்த மாதிரி ஒரு வஞ்சகம் நம்ம கர்மாவில பாத்தீங்கன்னா நம்ம சொல் செயல் தாண்டி உள்ளுக்குள்ள நம்ம சொல்லியும் இருக்க மாட்டோம் செஞ்சும் இருக்க மாட்டோம், ஆனா உள்ளுக்குள்ள அதை உருவாக்கி இருக்கும், அதுவும் வெளியே வரும். அதனாலதான் சொன்னேன் உண்மையை தேடினா கொஞ்சம் நல்லா இருக்கும், இந்த குழப்பத்துல இருந்தெல்லாம் விடுபடலாம். இந்த உண்மை என்னடான்னு பாத்தீங்கன்னா ஒண்ணுமே இருக்கு. ஆனா ஒன்ன தொட்டு நம்ம 10 பேரோட தொடர்பு போகும்போது 10 இதுல வந்து 6 நம்மளோட பெரியவங்க, 4 நம்மளோட சின்னவங்க. பெரியவங்க கிட்ட இருந்து நாம பெறணும், சின்னவங்க கிட்ட இருந்தும் நாம பெறணும், இல்ல கொடுக்கணும், கொடுக்கறதுக்கு மனசு வராது, பெற்றவங்க கிட்ட இருந்து ஆதரிக்க முடியாது, இப்படி நிறைய இந்த காலபேதமைகள்லாம் வரும். அப்ப நம்ம உண்மையா இருந்துட்டோம்னு சொன்னா இங்க இருந்து வாங்கணுமா, இங்க கொடுத்தோமா, பட் இதுதான் உன் இயல்பு. இப்ப அம்மா அப்பா இருக்காங்க, அவங்க கிட்ட இருந்து ஆதாயத்தை பெறணும் ஆசையை வளர்க்குறான், அம்மா அப்பா பலத்தை வச்சு யூஸ் பண்றான், என்னென்னமோ சாமர்த்தியம் அந்த பாசம் உணர்வு பந்த உணர்வு எல்லாம் வச்சு ஆதாயம் பெற்று இவன் அப்படியே தன்னை ஒரு ஹீரோவா பாவிக்கிறான். அவனுக்கு தன்னம்பிக்கை இருக்கு, தைரியம் இருக்கு, அம்மாவோட பாசம் உணர்வு, அப்பாவோட இதெல்லாம் அவனுக்கு ஒரு எனர்ஜி பூஸா தன்னை ஒரு ஆளாக்கி அவர் ஆளா பாக்குறான். இப்ப அங்கிருந்து வாங்கிட்டார். இப்ப இவருக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. கல்யாணம் ஆகி இவர் பொண்டாட்டி பிள்ளைங்களுக்கு இங்க இருந்து வாங்கினது இவர் குத்தாகணும். கொடுக்கலனாலும் புடிப்பாங்க, அது வேற விஷயம். ஆனா கொடுக்கறதுல பிரச்சனை வரும். ஏன்னா இங்க இருந்து பெற்று நான் பயனடைஞ்சேன், இங்க கொடுக்கும் போது நான் பலவீனமாகிறேன். இதுல நிறைய குழப்பங்கள் வரும், நிறைய பிரச்சனைகள் வரும். இங்க போனா எனக்கு நஷ்டம் வர்ற மாதிரி இருக்கும், இங்க போனா எனக்கு லாபம் வர்ற மாதிரி இருக்கும். இந்த மாதிரிலாம் நிறைய கோணல்கள்லாம் போகும். இது நான் உதாரணத்துக்கு ஒண்ணு சொன்னேன், இதே பாத்தீங்கன்னா வாழ்க்கை முழுக்க இதே தான் போயிட்டு இருக்கும். ஸோ இதெல்லாம் புரிஞ்சு இப்போ பாத்தீங்கன்னா நன்மையும் நான் தான் இருக்கேன், தீமையும் நான் தான் இருக்கேன். அம்மா கிட்ட இருந்து வாங்கி பயன் அடைஞ்ச உடனே நான் தான் நன்மை. இப்ப அந்த பெற்ற நன்மையை நான் யாருக்கும் கொடுக்காததுனால நான் தீமையா வரேன். இதற்காக நான் 10 எண்ணங்கள் தோன்றினா, 10 செயல்கள் தோன்றினா, அதெல்லாம் காரணமாகி அது திரும்ப வந்துச்சு. இப்படி எடுக்கணும் இப்படி கொடுக்கணும்ன்றத உண்மை, அதை புரிஞ்சுக்க முடியாது, ஏத்துக்க முடியாது, தடுக்கும். ஆதாயம் தடுக்கும், சுயநலம் தடுக்கும், ஆணவம் தடுக்கும், அகமாவம் தடுக்கும், தான்ற கர்வம் தடுக்கும், இது மாதிரி எல்லாம் தடுக்கும். ஸோ இந்த தடைகள்லாம் நீக்கி நாம் நேர்த்தியாக ஒரு விஷயத்தை கடக்கணும் அப்படின்னு சொன்னா உண்மையா இருத்தல் தான். இந்த உண்மையை நோக்கி நம்ம லேசா பயணிக்க ஆரம்பிச்சோம்னா, உண்மையான நீங்க என்ன வெறும் இந்த ஆதாயம் பெற்றதுனால தான் இவ்வளவு பயன் இவ்வளவு பிரச்சனையும் வருது. உண்மையா இருத்தல்னா கடவுள்கிட்ட எதுவுமே கேட்காம அமைதியா உட்காரு. எனக்குள்ள இருக்கிற அன்பு கடவுள்கிட்ட இருந்து அன்பை பெறுறது, ஆசையை பெறுறது, அருளை பெறுறது, எந்த வித ஆதாயமும் எனக்கு வரும். அதுக்காக நீ பிரார்த்தனை செய்யாத, கடவுள்கிட்ட கேட்கல, என்ன வேணா நீ கேளு. ஒரு நாளைக்கு ஒரு 10 நிமிஷம் எதுவுமே இல்லாம கடவுளை வணங்குது. இவ்வளவுதான் உண்மையா இருக்குது.
நீ நல்லது செய்றியோ, கெட்டது செய்றியோ, தப்பு செய்றியோ, சரி செய்றியோ, எதுவா இருந்தாலும் கடவுள்கிட்ட சொல். ஏன்னா யாரும் வானத்துல இருந்து குச்சிடல, பூமியை பொழந்து வந்துடல. நம்ம விரும்பியபடி இந்த உலகத்துல எதுவும் நடக்கிறது இல்லை. நாம ஒண்ணு நினைச்சா அது ஒண்ணு நடக்கும். ஏன்னா அதுக்கு காரணம் எங்க ஆரம்பிச்சது, எங்க போச்சு, நான் எங்க போய் ஒளிஞ்சேன், நான் எதை பிடிச்சேன்னு சொன்னதெல்லாம் தெரியாததுனால. ஸோ இப்ப அந்த குரு கிட்ட, சுவாமி கிட்ட ஒரு நம்ம கடவுள் உண்மையா இருக்கப்படும் போது என்ன ஆகும்னா, இந்த மாதிரி தேவையற்ற இயக்கங்கள், தேவையற்ற சிந்தனைகள், தேவையில்லாத விஷயத்த நாமே வளர்க்க மாட்டோம். இப்ப குருவின் வழிகாட்டுதல வெறும் நன்மை மட்டுமே நடக்குமா சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா நடக்குது. ஏன்னா திரும்பவும் நீ வெறும் நன்மையை நினைச்சு திரும்பவும் வெறும் ஆதாயம் அதை வச்சு பயன் பண்ண போனீன்னா நீ என்ன ஆவ? அதேதான். திரும்ப நான் வாழ்ன்ற இது இப்ப இங்க ஆடம்பரம் இங்க இருக்கும், இங்க எளிமைன்ற பேர்ல ஒரு பிரம்மாண்டம் போயிட்டு இருக்கு. குரு தாழ்வு கொடுக்குறாருன்னா எதுக்கு கொடுக்குறாருன்னா, நீ அதை அனுபவிச்சு பார்த்து தெளிஞ்சு அதுல இருந்து வெளியே வந்து நீ முன்னேறி உண்மையா வாழணும். இந்த உண்மையை நோக்கி நீ பயணிச்சிட்டனா இந்த நன்மை தீமை நல்லது கெட்டது இது எதுவும் நம்மளை இயக்காதுடா. ஆனா அந்த உண்மையின் பலம் வந்து எல்லாத்துக்கும் சரி செய்யும். இப்ப குரு வந்து வெறும் நன்மையே செஞ்சுட்டு இருக்காருன்னு வச்சுக்கோங்க. இப்போ பக்தனுக்கு குரு வெறும் நன்மை செஞ்சுட்டு போயிட்டே இருப்பார். அவனுக்கு என்ன தேவை? ஏன்னா அவன் பக்தன், அவ்வளவுதான். எனக்கு எதை பார்த்து செய் சுவாமி, நீங்க எதை பார்த்து பண்ணுங்க, நான் என்னத்த கேட்கு, நீ எவ்வளவு கொடுத்தாலும் எனக்கு பத்தாது. அதுக்கு அர்த்தம் என்னன்னா நீ எவ்வளவு கொடுத்தாலும் எனக்கு பத்தாது. நீ எனக்கு என்ன நன்மை செஞ்சாலும் நான் போதும்னு சொல்ல போறது. அதனால நான் இப்படிப்பட்ட நீயே பார்த்து செய், ஏதாவது எனக்கு என்ன வேணும்னு தேர்ந்து அதெல்லாம் கொடு. நீ கொடுங்க நான் கேட்டுக்கினே இருப்பேன். போதும் சாமி உன் ஆசையை கொடுவோம், அருளை கொடுவோம், அன்பை கொடுலாம் கேட்க மாட்டேன். அதெல்லாம் நான் கேட்டு நான் என்ன பண்ண போறேன்? இன்னைக்கு 100 ரூபாய் சம்பாதிச்சு நான் நல்லா இருக்கிறேன். ஆனா அந்த உன் அன்பை கொஞ்சம் கொடுத்தனா நான் இன்னும் கொஞ்சம் ஆரோக்கியத்தை டெவலப் பண்ணி ஆசையை இன்னும் கொஞ்சம் வளர்த்து 1000 ரூபாய்க்கு போய் போராடுவேன். அதுக்கு தான் கேட்பேன். என் அன்பை பெறுறது வந்து நாணயத்தை பெறுறதுக்கோ, பக்தியை வளர்த்துக்கிறதுக்கோ, சிரத்தை வளர்த்துக் கொள்றதுக்கோ, கடவுளை பத்தி சிந்திப்பதற்கோ, யோகத்தை கை கூடுவதற்கோ, தியானம் கை கூடுவதற்கெல்லாம் யாரும் கேட்க மாட்டாங்க. அவன் பக்தன், அவ்வளவுதான். அவன் வருவான். என்ன சொன்னாலும் அவனுக்கு பத்தாது, எது கொடுத்தாலும் போதாது. அவன் கேட்கிறப்பெல்லாம் எதனா ஒண்ணு அவனுக்கு கொடுக்கணும், அவ்வளவுதான். சரி இதெல்லாம் வச்சுக்கிட்டு இவன் வாழ்ந்து வாழன்னு பார்த்தா எப்படி வாழ்வான்? உடனே இதெல்லாம் எடுத்துன்னு போய் நான் வந்து என் பொண்டாட்டி கொடுத்துறேன், பிள்ளையை கொடுத்துறேன், அம்மாவுக்கு கொடுத்துறேன், அப்பாவுக்கு கொடுத்துறேன்னு சொல்லுவான். ஏன்னா அந்த நன்மையை அவன் தாங்க முடியாது. இங்க இருந்து வாங்கி போய் அவங்க குதிரானே இவன் வேலை முடிஞ்சிச்சு. இவன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அவ்வளவுதான். இதுவும் ஒரு ஆதாயமாயி இப்படி போயிட்டு இருக்கு. ஸோ வாழ்க்கையின் இயல்பு என்னன்னு பாத்தீங்கன்னா, ஏற்றத்தாழ்வு தான் இயல்பு. ஏறுவோம், இறங்குவோம், திரும்பி ஏறணும், திரும்பி இறங்கணும், ஏறணும், திரும்பி இறங்கணும். இதுதான் ஏற்றத்தாழ்வு தான் இயல்பு. இந்த உண்மையை யாராலையும் ஒத்துக்க முடியாது. எல்லாரும் வாழணுன்றது மட்டும்தான். ஆனா பாருங்க, ஒரு கால சுழற்சின்னு சொன்னா நீ மேல இருக்கிற இன்னைக்கு உன் மன அமைப்பு இருக்கட்டும், உன் உடல் அமைப்பு இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் மேல இருந்து கீழே வந்து கீழே இருந்து திரும்பி மேல போகும். இதுதான் சுழற்சி. அப்ப நீ இப்ப பகல் ஆனால் இரவு வரணும், இரவு ஆனா பகல் வரும். இது மாறினாதான் எல்லா உயிரும் வாழ முடியும். ஆனா எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க, இந்த ஆசையின் பொருட்டு இந்த தாழ்வையோ எதுவுமே ஏத்துக்க முடியாம எதிர்க்க ஆரம்பிச்சு ஒரே இயக்கத்துக்குள்ள இவங்க மனோபலத்தையும் அந்த பலத்தையும் இந்த பலத்தையும் யூஸ் பண்ணி தன்னைத்தானே துன்புறுத்தி
நிறைய இன்னலுக்கு ஆளாகிறோம். உங்க சுவாசம் கூட பாத்தீங்கன்னா மேல இருந்து கீழே போய் கீழே இருந்து மேல வருது. அது சுத்தி வந்தாதான் நீ ஜீவன். அது பாதியில நின்னாலும் பிரச்சனை, கீழே போயிட்டு மேல வரலனாலும் பிரச்சனை, மேல இருந்து கீழே போகலனாலும் பிரச்சனை. அது சுத்தி சுத்தி வந்தாதான் நீ இயல்பா இருக்கிற. இந்த இயல்புல ஒரு சின்ன தடையோ இடையூறோ ஏற்பட்டுச்சுன்னா உன் நலன் கெட்டுரும். இப்ப நம்ம சாப்பிட்ட சாப்பாடு இருக்கு, இதெல்லாம் ஜீரணமாகும். இந்த சாப்பாடு சாப்பிட்டதே நான் நல்ல ஆரோக்கியமா இருக்கணும் தான் நான் வகையான உணவுகளை சாப்பிட்டேன். இந்த சரிமான பணியை நீ செய்ய முடியாது. உள்ள போய் நீ செய்விய, உன் சுவாசம் மேல இருந்து கீழே வரைக்கும் போயிட்டு வருதுன்னு உன்னால பார்க்க முடியுமா? இந்த சுவாசம் எப்படி சுத்துதுன்னு தெரியுமா? கீழே இருந்து எல்லாத்தையும் மூளைக்கு யார் கமாண்ட் கொண்டு போனாங்க, மேல இருந்து திரும்பி கீழே யார் கொண்டு வந்தாங்க, எதுவுமே தெரியாது. இதெல்லாம் ஓடிட்டு இருக்கு. இதுல என்ன நான்றதுதான் அவன் எல்லாத்துக்கும் சாட்சியா இருக்கான். அவனே சம்மந்தப்பட்டுட்டு இருக்கான். அதனால நான் சொல்லுகிறேன். ஸோ கடைசியில எங்க போய் நிற்பான்? அந்த உடம்பு தான் நானுன்னு நிற்பான். உடம்பு தான் நானுன்னு ஒருத்தன் நின்றானா அவனுக்கு எல்லாமே தப்பா தான் இருக்கும். அவன் நல்லது செய்யறது 100ன்னா கெட்டது செய்யறது 1000-ஆ இருக்கும். ஏன்னா இந்த உடம்போட கட்டமைப்பு அப்படி இருக்கும். ஏன்னா இதுக்கு நிறைய தேவைகள் இருக்கு. ஃபர்ஸ்ட் உணவுணும், வயிற்று பழப்புக்கு வயிற்ற கழுவணும் சுவாமி, அதுக்காக தான் இதெல்லாம் செஞ்சேன்னுவான். அப்புறம் இந்த வயிற்ற மட்டன் சிக்கன் வச்சு கழுவுங்கன்னு நினைச்சு அதனால செஞ்சேன்னுவான். அதுக்கப்புறம் இதுக்காக செஞ்சேன், அதுக்காக செஞ்சேன், நல்ல படுக்கை வேணும், நல்ல வீடு வேணும், நல்ல கார் வேணும், அதுக்காக செஞ்சேன். இப்படி போயிட்டே இருக்கும். ஸோ இவன் என்னெல்லாம் செஞ்சானோ அதெல்லாம் எதுக்காக செஞ்சான்? இந்த உடம்பு அனுபவிக்கிறதுக்காக தான் செஞ்சான். நோட் த பாயிண்ட். இவன் நல்ல வகையான உணவு, ஆரோக்கியமா போக்குவரத்து, வந்த நல்ல உலை வந்த ஆடை, காலனி வல்லுறவு அணியதெல்லாம் எதற்காக? இந்த உடம்பை அனுபவிக்கிறதுக்காக. ஸோ இந்த உடம்பை வளர்க்கறதுக்கும் இதுல இருந்து உயிரை வளர்த்து அதை திரும்ப இன்னொரு உயிரை வளர்த்து இப்படி இதெல்லாம் பண்ணா அவங்களுக்கும் இதெல்லாம் கொடுக்கணும். இப்ப இவனுக்குன்னு இந்த விஷயம் இப்ப இன்னொருத்தருக்கும் சேரணும் போது அவன் தேவை அதிகமாகுது. தேவை அதிகமாகும் போது அதுக்கேற்ற கோணல்கள் சில மாறுது. இப்படி நீங்க எங்க சுத்தி கடைசியில வந்தீங்கனாலும் இந்த நான்ற ஒரு விஷயத்துல வந்து நிற்கும். அந்த நான்றது வெறும் ஆற்றலாக பிறக்கும், எண்ணங்களாக வெளிப்படும். இந்த எண்ணங்களாக பிறந்து நம்மளுக்கு எல்லாத்துக்கும் சம்பந்தப்படுத்தி எல்லாத்துக்கும் காரண காரியத்துமாக்கியது. இப்ப பாத்தீங்கன்னா ஒருத்தர் நல்லவர் தான், அவர் ஒன்றும் தீமையானவர் இல்லை, எதுவும் இல்லை, நல்ல ஒரு விஷயம்தான். அவர் தன்னை கட்டுப்படுத்துறதுக்காக நிறைய பயிற்சி எல்லாம் பண்றாருன்னு வச்சுக்கோங்க. அவருக்கு ஒரு பெண்ணை பார்த்தா மோகம் வராதன்னா வரும். ஆனா வராத மாதிரி அவர் சொல்லுவார். ஆனா அவரு அதை ஒத்துக்க மாட்டார். அவரு ஒத்துக்கலைன்னா அவருக்கு பிரச்சனை. அவர் என்ன பண்ணுவார்? நம்ம இங்கெல்லாம் மோகம் கொள்ளக்கூடாது, இங்க மட்டும் தான் மோகம் கொள்ளணும்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை நோக்கி ஒன்றைய செயலுக்கு தன் கவனத்தை இயக்குவார். ஆனா இதெல்லாம் நம் கட்டுப்பாட்டுல இல்லை. ஆனா இந்த மன வலிமையை கொண்டு இந்த உறவின் வழக்கம் அந்த பந்தத்துக்குள்ள போய் அதை அடிமையாக்கி நாமும் அடிமையாகி இதை வளர்த்து இதெல்லாம் காப்பாத்தின்னு போனா வாழ்க்கையில பிரச்சனை இருக்காது, இல்லைன்னா பிரச்சனை ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி இருக்கும். ஆனா அதையும் தாண்டி சில விஷயங்கள்லாம் நடக்கும். அதெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது. இப்ப நேர் விளைவுகள் இருக்கும், எதிர் விளைவுகள் இருக்கும், எப்போ யார் மேல ஆசை வரும், எப்போ எது மேல மோகம் வரும், ஒண்ணுமே தெரியாது. ஆனா நான் பார்த்தது உண்மை, நான் பேசினது உண்மை, நான் கேட்டது உண்மை, நான் இயங்கினது உண்மை, நான் ரசிச்சது உண்மை, நான் அனுபவிக்க நினைச்சது உண்மை. இதெல்லாம் ஒருக்குள்ள நடந்த விஷயங்கள் அத்தனையும் உண்மைதான். ஆனா அதை ஒத்துக்கிட்டு அதை திருத்தி இதெல்லாம் எனக்கு வேண்டாம் சுவாமி, என்ன இருக்கு போகுது.
கடவுள்கிட்ட இதெல்லாம் விட்டு விலகி கடவுள்கிட்ட வரணும். அப்ப தன் தவறுக்காக வருந்தி திரும்பி கடவுளிடம் மன்னிப்பு பெற்ற போது நீ இந்த உண்மைன்ற இடத்துக்கு வருது. அப்ப இந்த உண்மையை தான் நான்ன்ற நிலைக்கு நீங்க உருவாகும். இந்த எண்ணங்கள் அப்ப எழாது. நீங்க எந்த காரண காரியத்தோடும் சம்பந்தப்படாமல் நான் என்றால் ஆன்மா, இந்த உடலை வைத்து என் உள் உணர்வின் வாயிலாக ஈசனை ஆராய்ந்து ஆண்டு அனுபவித்து அதன் வாயிலாக நான் முன்னேறி இந்த உடலை வைத்து நான் முழுமை அடைய வேண்டும் அப்படின்னு சொல்லி இந்த உடலை முறையாக நாம் பாதுகாத்து பயணிக்கணும். இந்த அடிப்படையில நீங்க பாத்தீங்கன்னா இயற்கையால் 40%, காலத்தால் 20%, 40% வச்சு ஒரு 20% ஈசன், கடவுள், சந்தர்ப்பம், சூழ்நிலை, அதிர்ஷ்டம், துரதிர்ஷ்டம், பாக்கியம், துர்பாக்கியம், அப்புறம் என்னென்னமோ சொல்லிக்கிட்டு போயிருந்தா இருக்கலாம். ஆமா, குரு, கடவுள்னு சொல்லிட்டு. ஏன்னா இந்த 40% இந்த இயற்கை தான் உங்களை இயக்குது, எல்லாமே பண்ணுது. 40% காலம் பண்ணுது. இந்த ரெண்டுத்தையும் கடந்து வந்தாதான் கடவுள் தெரிவார். இந்த ரெண்டையும் கடக்கிறதுக்குள்ள வாழ்க்கையே போயிடும்ங்கிற மாதிரி இருக்கும். அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அந்த 20% பாத்தீங்கன்னாலும் இதுவா இருக்கு இல்லையா? இது இப்போ நான் காலம் நல்லா இந்த 40, இந்த 40, இந்த 20 அத்தனையும் நமக்கு தாழ்வு இல்லாம போகணுன்றதுதான் எல்லாரோட வாழ்க்கை. இன்னும் லாபம் மட்டுமே வரணும், ஆதாயம் மட்டுமே வந்துகிட்டே இருக்கணும், எல்லாம் பெருத்துக்கிட்டே இருக்கணும். நான் முதல்ல வரணும், வேலைக்கு படிக்கணும், படிச்சுக்கிட்டு வேலை வரணும், வேலை வரணும், கல்யாணம் பண்ணோம், கல்யாணம் பண்ணணும், புள்ள பெற்றுக்கணும், அதுங்க படிக்க வைக்கணும், அதுங்களை வந்து டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும், கனவு அப்படியே எல்லாம் வந்துகிட்டே இருக்கணும். நன்மை வந்துகிட்டே இருக்கணும். இப்ப இதுக்கெல்லாம் தான் இப்ப இவங்களை பொறுத்த வரைக்கும் தீமைன்னா என்ன? அடுத்தவங்களுக்கு வர்றதுதான் தீமை, தனக்கு எதுவுமே வராதுன்னு நம்புவாங்க. இவங்களா அடுத்தவங்களை சாப்பிடுவாங்க, அந்த சாபம் நம்மளுக்கு பலிக்காதுன்னு நம்புவாங்க. சாவு மற்றவங்களுக்கு தான் வரும், நமக்கு வராதுன்னு நம்புவாங்க. இதெல்லாம் ஏன்னா நான்றவன் இதுதானே செஞ்சிட்டு இருக்கேன், இது எப்படி என்னால? இப்ப நீங்க உண்மையை ஒத்துக்கிட்டீங்கன்னா, உண்மையை தேடி பயணிச்சிட்டீங்கன்னா என்ன பண்ணுவீங்க? யார் மேலேயா கோபம் வருது, ஆத்திரம் வருது, ஏதோ வருது அப்படின்னு வச்சுக்கோங்க. அந்த சூழ்நிலையே உள்ளுக்குள் வஞ்சனை இல்லாமல் நேராக கையாண்டு, சரி நாம் தப்புனா நம் தப்பை ஒத்துக்கணும், இல்ல அவர் தப்புனா தப்பு செய்யறார், அவர்கிட்ட நம்மளால போராட முடியல, எதுக்கு விட்டுட்டு அவரையும் நல்லா இருக்கும், நாம ஒதுங்கி போயிடலான்னு போயிடலாம், இல்ல விட்டு கொடுத்துட்டு போயிடலாம், சரி பண்ணியே எடுத்துக்கோ நல்லா இரு அப்படின்ட்டு. இந்த பக்குவம் உண்மையா இருக்கும்போது வரும். அப்படி இல்லைன்னா ஒன்னொன்னுத்துக்கும் நீங்க விதைச்சுக்கிட்டே இருப்பீங்க. இன்னைக்கு இட்லிக்காக வச்சேன், நாளைக்கு இட்லி சட்னிக்காக வச்சேன், நாளைக்கு இட்லி சட்னி சாம்பாருக்காக விதைப்பேன், சட்னி சாம்பார் கூட வடை இருந்தா நல்லா இருக்குமே நான் விதைப்பேன், அதுக்கப்புறம் புதினா சட்னி இருந்தா இன்னும் சூப்பரா இருக்குமே, அப்புறம் மறுநாள் குருமா இருந்தா நல்லா இருக்கும். இப்படியே நீ விதைச்சுக்கிட்டே இருப்ப. இந்த விதைக்கிறது எப்ப நிப்பாட்டுவே நீ? இதுல நான் நன்மை விதைச்சேனா தீமை விதைச்சேனான்னு யாருக்கு தெரியும்? ரொம்ப நியாயமான விஷயம் தானப்பா. இட்லி கேட்டேன் குத்த, அந்த இட்லிக்கு சட்னி கேட்டான் குத்த, சரி சட்னி குடிக்கிறே கூட சாம்பாரம் கொடுன்னு குத்த, சாம்பார் கூட இன்னொன்னு இந்த புதினா சட்னி வை, அப்புறம் இன்னொன்னு வடை வை, அப்படின்னு நான் விதைச்சுக்கிட்டே இருந்ததில்ல. நீ குத்துனே தான் நான் வாங்கிக்கினே இருந்தேன். சரிப்பா இன்னைக்கு நான் கொடுக்கல கம்முன்னு இரு. ஐயோ முடியாது முடியாது சுவாமி, கை விட்டுறாத சாமி, ஐயோ நீ எல்லாம் நான் செத்துறோம் சாமி, வாழ முடியாது சாமி, இப்படி சாமி அப்படி சாமி, நீ வடையை குத்துரு புதினா சட்னியும் குத்துரு சாமி. டேய் ஒரு நாள் நான் கொடுக்கலடா, இன்னைக்கு பட்னி யாரு, அதான் உனக்கு நல்லது. முடியாது முடியாது முடியாது, இன்னும் 2 எக்ஸ்ட்ரா கொடு.
கடவுளும் குத்துறது. இப்ப இவர் நல்லதுக்கும் கெட்டதுக்கும் யார் காரணம்னு பாத்தீங்கன்னா இவரே காரணமா இருக்காரு. அதுக்கப்புறம் இந்த உலக இயக்கம், காலம், இயற்கை இதெல்லாம் இப்படிதான் போகணும், இப்படிதான் வரணும்ன்றது ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்ல உன்னை இயக்கிக்கிட்டு. இந்த ரூல்ஸ் இந்த ரெகுலேஷன்ஸ் இயக்கும் போது மட்டும்தான் நீ சுவாசிக்க முடியும், சாப்பிட்ட சாப்பாடு ஜீரணமாக முடியும், நீ இந்த மாதிரி நீ தூங்கி ஆகணும், விழிச்சு ஆகணும், இதெல்லாம் சிஸ்டம் நடக்குது. இந்த சிஸ்டம்ல உன்னை இயக்கின்னு இருக்கு. இந்த இயக்கத்துக்குள்ள நீ போயின்னு வந்து நிற்கிற. இதுவே உன்னை 1000 விஷயத்துல உன்னை சம்மந்தப்படுத்தினது. இது இல்லாம இவன் இட்லியில ஆரம்பிச்சு சட்னி, சாம்பார், வடை, இது போய் குருமா குருமான்னு போய் அவன் அப்புறம் பாட்டுன்னு போயிட்டே இருக்கான். அதுக்கு எல்லையே இல்லாம போயிடுது. இயற்கையும் காலம் சொல்லி இவன் நம்மளோட இவன் வேகமா வரான். இவனுக்கு நம்மளே எதுவும் செய்வானா அவனுக்கு அவனே செஞ்சுப்பான். நோட் த பாயிண்ட். இவனுக்கு இயற்கையும் அவனை வன்மையாக்க வேணாம், காலம் அவனை வன்மையாக்க வேணாம், எதுவுமே வன்மையாக வேணாம். அவனுக்கு அவனே பண்ணிப்பான். அவனே நல்லது நினைச்சு அவனுக்கே நல்லது பண்ணிப்பான், அவனுக்கே கெட்டது நினைச்சு அவனும் கெட்டது பண்ணிப்பான். இயற்கையும் காலமும் தன் கடமையை செஞ்சுட்டு இவன் நம்மளோட சூப்பர்மேன் விட இவனுக்கெல்லாம் நம்ம போய் செய்யணும்னு அவசியம் இல்லை, அவனே செஞ்சுப்பான். இதெல்லாம் ஏன் செய்யறேன்னா இந்த 20% நான் வளர்த்து 100% மாத்தினேன்னு முயற்சி பண்ணுவான். அந்த பாக்கியம், அதிர்ஷ்டம், ஆசை, பாசம், நேசம், காதல், அது இது ஏதோ இதெல்லாம் நான் தான் காப்பாத்துறேன், நான் தான் வளர்கிறேன், நான் தான் செய்யறேன், நான் தான் போறேன், நான் தான் வரேன்னு சொல்லி நிற்பார். இந்த உடம்பு ஊர்ல இருந்து எல்லாத்தையோட சம்மந்தப்படுத்துவார். இயற்கையும் காலமும் சொல்லும் இவன் நம்மளோட பக்தன் சொல்றதா, இல்ல நமது அடிமை என்று சொல்றதா, இல்ல நம்மளோட ரெப்ரசன்டேட்டிவா, நம்மளோட பிரதிநிதியா, நம்மளோட என்ன சொல்லுவாங்க, நம்மளை பத்தி நான் அப்படிதான், நான் இயற்கை இப்படிதான் இருக்கேன், காலம் இப்படிதான் இருக்கிறேன்ட்டு எல்லாருக்கும் சொல்றதுக்கு நம்ம வேலையை செய்யறதுக்கே இவனுக்கு கரெக்டா இருக்குது. ஆக்சுவலி இவங்களுக்கு இதெல்லாம் எதுவும் தெரியாம இவ்வளவு பேர் கட்சியில எல்லாத்துக்கும் யாருறான்னு பாத்தீங்கன்னா நான் தான் காரணம். ஸோ காரணம் அறிந்து காரியப்பட்டால் அறிவு, காரணமே அறியாமல் காரியப்பட்டு கொண்டிருந்தால் அறியாமை. இந்த அறியாமை என்ற இருளை அகற்றி அறிவே என்ற அருளை பெற வேண்டும். அதற்கு ஈசனை வணங்கி நிறுத்தல் வேண்டும், யோகம் வேண்டும், தியானம் வேண்டும், மந்திர ஜபம் வேண்டும், பிரணயம் வேண்டும், பாராயணம் வேண்டும், பக்தி வேண்டும், சிறப்பு வேண்டும், ஒழுக்கம் வேண்டும், சீர் வேண்டும், சிறப்பு வேண்டும். இதை ஒரே நேரத்தில் செய்வதற்கான கவனத்தையும் வளர்க்க வேண்டும். எல்லாம் காலம் தாழ்த்தியோ இல்ல காலத்திற்கு முன்னே செய்தாலும் அது பயனில்லை. காலமும் ரொம்ப முக்கியம். ஸோ இதுக்கெல்லாம் நம்ம கடைசியில நல்லது கெட்டது எல்லாம் எப்படிதான் நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா எங்க சுத்தினாலும் கடைசியில அது நம்ம கிட்ட தான் வந்து நிற்கும். அதனால நல்லதே செய்வோம், நல்லதே பேசுவோம், நல்லதே சிந்திப்போம், நல்லதே செயல்படுத்துவோம், நல்ல உணர்வு வளர்க்கணும், நல்ல எண்ணங்கள் வளர்க்கணும்னு சொல்லிட்டு நிறைய பழக்க வழக்கங்களை நம்ம மதம் நம்மளுக்கு போதிச்சு. ஆனா அதையும் நம்ம பின்பற்றாம கட்சியில இதெல்லாம் ஒரு ஆதாயம்னு சொல்லி அந்த நல்ல பழக்க வழக்கத்தை செஞ்சுட்டு 40 ரூபாய் இந்த பழக்க வழக்கத்துக்கு செலவாச்சுன்னா 40 லட்சம் எனக்கு வந்தே ஆகணுன்ற நிலைமைக்கு போய் நிற்பாங்க வந்து. ஸோ வகுத்தவங்கள் நோக்கம் எல்லாருக்கும் நல்ல விஷயங்கள் பிறக்கணும், எல்லாருக்கும் இறைவனுக்கு தொண்டு செய்யணும், கடவுளை வணங்கி நிறுத்தல் தான் வாழ்க்கையின் பயன் அப்படின்னு சொல்லி இந்த இறை சிந்தனை தோன்றணும், அன்பு வளரணும், ஒற்றுமை வளரணும், நிதானம் வளரணும், தெளிவு வளரணும், உறுதி வரணும், தன்னம்பிக்கை வரணும், தைரியம் வரணும், குறிப்பாக அறியாமை என்ற ஒரு இருள் அகல வேண்டும், அருள் என்ற அறிவை அனைவரும் பெற வேண்டும். இந்த உலகத்துல எங்க சென்றாலும் நன்மை மட்டுமே
அடைய வேண்டும், எல்லா உயிர்களும் பாதுகாப்பாக இருக்க வேண்டும், வேற்றுமை அகல வேண்டும், ஒற்றுமை ஓங்க வேண்டும் என்று இந்த மாதிரி ஒரு நல்ல நெறிகளுக்காக வகுத்ததெல்லாம் கடைசியில என்ன வச்சுன்னா, மேலும் ஆசை வளர்க்கறதுக்கும் தேவையை வளர்க்கறதுக்கும் இந்த நான் வணங்குறேன், நான் கும்பிடுறேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ஏதோ போயிட்டு இருக்கு. அதனால இந்த நல்லது கெட்டதுல இந்த காலம், இயற்கை இதெல்லாம் தாண்டி கடவுள் அப்படின்னு சொல்ற ஒரு விஷயங்கள் நடந்துகிட்டு இருந்தாலும், இதுல நான் நம்ம சம்பந்தப்பட்ட போதெல்லாம் நாம் பொறுப்பாளர் ஆயிட்டோம். இதனோட கணக்கு வழக்கத்தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். நம்ம நல்லது செய்யும் போது நம்மளுக்கு நல்லது திரும்ப வந்து செய்யுது, கெட்டது செய்யும் போது கெட்டது வந்து திரும்பி செய்யுது. ஸோ இந்த நான்றது யாருன்னு நம்ம கண்டுபிடிக்கவோ தேடவோ ஆரம்பிச்சிட்டோம்னு சொன்னா உண்மையை நோக்கி நம்ம பயணிக்கும். இந்த உண்மையா இருக்க கத்துக்கணும், உண்மையா வாழ கத்துக்கணும். அப்பதான் இந்த அன்பு அனுபவிக்க முடியும், கருணையை அனுபவிக்க முடியும், இரக்கத்தை அனுபவிக்க முடியும், பருவை அனுபவிக்க முடியும், பருவு காண்பு. அப்புறம் அமைதி அனுபவிக்கலாம், சமாதானத்தை அனுபவிக்கலாம், ஒற்றுமை அனுபவிக்கலாம், நிதானத்தை அனுபவிக்கலாம், தெளிவு அனுபவிக்கலாம், உறுதியை அனுபவிக்கலாம், தைரியத்தை அனுபவிக்கலாம். அப்புறம் இந்த நிறைய இந்த நான்றது யாருன்னு தெரியும், இந்த மனம் நான் எங்க இருக்கு, அறிவு எங்க இருக்கு, உயிர் எங்க இருக்கு, நாம் சாப்பிட்ட சாப்பாடு நாம் எப்படி ஜீரணம் பண்றோம், நாம் எப்படி சுவாசிக்கிறோம், நம்மளை இயக்கியது யார், இன்னைக்கு வந்த தடைக்கு நான் காரணமா, இல்லை நான் யாரையோ சார்ந்தவரால் காரணமா, இது ஏன் வளர்ந்தது, இது ஏன் வளராமல் போனது, இப்படி இந்த கேள்விக்கெல்லாம் பதில் எங்கடா கிடைக்குன்னா, நீ எங்க உண்மையா இருக்கியோ அங்கதான் கிடைக்கும். இதையும் தாண்டி வெறும் இந்த ஆசை, காசு, பணம், சொத்து, சுகம், வெறும் காமம், குரோதம் இப்படியெல்லாம் அனுபவிச்ச இந்த உடலுக்கு பாவம் மட்டுமே சேர்ந்து போச்சு. ஏன்னா இதுல 90% மனம் விரும்பாது. இந்த உண்மைக்கு இந்த மனம் அடங்குகிறது என்றால் பொய்மைக்கு அடங்காமல் நிற்பதுதான் வழக்கம். ரொம்ப எளிமையா சொல்லும். இப்ப நம்ம உண்மையா கடவுளை வணங்கி ஒரு குமாரசவம் சண்முக கவசம் பதவி கெடுதல் படித்து பாராயணம் செய்து சிறிது நேரம் ஓம் சரண பவான்னு சொல்லி மந்திரம் ஜபித்து விட்டு நாம் கடவுளை நினைச்சு தியானம் செய்யும் போது அந்த 10 நிமிடமோ 15 நிமிடமோ நம்மளுக்கு ஒரு மென்மையான ஒரு அமைதியும் தெளிவும் கிடைக்கின்றது. இதனால் உடலுக்கு ஒரு புத்துணர்ச்சி, சோர்வு அகல்கின்றது, தளர்ச்சி அகல்கின்றது, ஒரு ஆற்றல் பிறக்கின்றது என்றால் அந்த உண்மையா இருந்ததனால் கிடைக்கப்படுகிறது என்றால், இந்த பொய்மையாக இருந்தால் இந்த உடல் துன்பப்படும், துயரப்படும், வேட்கைப்படும், விரக்திப்படும், சோர்வு அடையும், தளர்ச்சி அடையும், நிம்மதி இழக்கும், ஆரோக்கியத்தை இழக்கும், ஒன்னொன்னுல இருக்கும். ஸோ இதன் அடிப்படையில பார்க்கும்போது பாத்தீங்கன்னா உண்மையா இருத்தல் நன்மை செய்கிறது, பொய்மையா இருத்தல் தீமை செய்கின்றது. அப்போ இந்த மனம் பொய்யை விரும்பவில்லை. மனம் விரும்பாத செயல் எதுன்னு பாத்தீங்கன்னா இந்த பொய். ஆனா ஆசை, பாசம், காசு, பணம், சொத்து, சுகம், வெளி உலகத்துல இதெல்லாம் பார்த்தது என்ன ஆகுதுன்னா நான் நம்ப வச்சு அதுக்குள்ள போகுது ஒரு மாயையின் இயக்கம். அப்போ அவங்களால உண்மையா இருக்காம முடியாம போகும்போது இதன் வேகம் நம்மளை இயக்கப்படும் போது அதுக்குள் நாம் தாக்கி அதன் இயக்கத்துக்குள்ள போய் நம்ம இழந்து விட்டால் இழப்புகள் இயல்புதான். ஸோ இதெல்லாம் கவனத்தை வளர்த்து கரெக்டா நம்ம பயன்படுத்த கற்றுக்கணும். ஸோ உங்களுக்கு ரொம்ப எளிமையா புரிஞ்சிருக்கும். மனம் விரும்பாத செயல் பாவம். இந்த மனம் எதை விரும்பவில்லை அடிப்படையாக போய் பார்க்கும்போது பொய்மை. பொய்மை என்றால் என்ன பொய்மை? நான் வந்து பொய் சொன்னது இல்லை, வெளியே உள்ள அந்த சுயநலத்திற்காக, இந்த ஆதாயத்திற்காக, இதுதான் பொய். உண்மை அர்த்தம் என்றால் என்ன?
நான் எனதுன்ற மாதிரி இந்த சுயநலம் தன்னலம் இல்லாமல் ஒரு விஷயத்தை நேர்த்தியாக கையாள்வது. எது நடைமுறையோ அதன்படி கையாண்டு விட்டு செல்வது. இது ரொம்ப கடினமானு பார்த்தீங்கன்னா கிடையாது. இதுதான் இருக்கிறதுலே சுலபம். பொய்மையாக இருப்பதுதான் கடினம். ஒரு விஷயத்தை சாதுரியமாக நமக்காக இது மாதிரி ஒரு அது பழக்க வழக்கமாகி சில கோணல்களில் போய் அது வேற மாதிரிலாம் போய் நான் தான் அதுன்னு நம்ப வச்சுதான் இருக்கோம். அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ ஒட்டுமொத்தமாக இந்த மாதிரி குழப்பங்கள் வந்து விடுபடணும்னா உண்மை அறுத்தல் நன்று. அந்த உண்மை யாருக்குன்னா நீங்க ஒண்ணு இது உறவுகள்கிட்ட போய் நிற்காதீங்க, கடவுள்கிட்ட நில்லுங்க. நல்லதோ கெட்டதோ என்ன இருக்கட்டும், எதுவுமே தப்பு இல்லை இந்த உலகத்துல. கடவுள்கிட்ட உண்மையை பேசுங்க. உங்களோட பகிர்தல் ஒன்றும் இல்லை. ஒரு நாளைக்கு ஏதாவது கொஞ்ச நேரம் ஒரு 10 நிமிஷமாவது இறை பக்தியோட இறை சிந்தனையோட இந்த மாதிரி அது இதுன்ற எதிர்பார்ப்பு எல்லாம் இல்லாம அப்படியே இது உன்னை எடுத்தோடனே கை கூடுமான கூடாது. படிப்படியாக தான் வளரும். நீ தொடர்ந்து உன் பயிற்சியை செய்து உன்னை பக்குவப்படுத்தி நீ முன்னேறி வரணும். இதுதான் உண்மை. புரிஞ்சுதுங்களா வினோத்? புரிஞ்சுதுங்க சாமி. நன்றிங்க சாமி. எல்லாத்துக்கும் விளக்கம் கொடுத்துட்டாரு. வாடா அப்படின்னு ஆயிடுச்சு சொல்லுது வினோத். சரி வாங்க ஜெகதீஷ். வணக்கம் சுவாமி. வணக்கம் வணக்கம் சுவாமி, சராசரியாக ஒரு மனிதனுக்கு ஒரு நாளில் பலவிதமான எண்ணங்கள் வந்து போகின்றன சுவாமி. அவன் நினைத்தாலும் நினைக்காவிட்டாலும் பல எண்ணங்கள் தானாக வரும். அவனாக பல எண்ணங்கள் எண்ணுவான். இவ்வாறாக அது ஒரு சிஸ்டமா போயிட்டு இருக்கு சுவாமி. இந்த எண்ணங்களில் நாம் இறைவனை பற்றி எண்ணும் பொழுது என்ன நடக்கின்றது சுவாமி? இவ்வாறாக பல எண்ணங்கள் எழும் பொழுதும் நாம் அதிகப்படியாக இறைவனை பற்றியே எண்ணிக்கொண்டிருக்கும் பொழுது என்ன மாறுதல் ஏற்படுகின்றது சுவாமி? இந்த எண்ணங்களின் இயக்கம் வேகம் குறைகின்றது. இந்த எண்ணங்கள் உன்னை இயக்கி உன்னை ஓட வச்சுக்கிட்டே இருக்கு. உன்னை இயக்குகின்றன. உன்னை வெளியே போய் தேட சொல்கின்றன. நான் எனது என்று உரிமை கொள், அதிகாரம் கொள், ஆளுமை செய், அடுத்தவர்களை அதட்டு, அடுத்தவர்கள் முன் நான் உயர்வாக காட்டு. அவன் சிறியவன், இவன் பெரியவன், இவன் கொடியவன், இவன் நன்மையானவன், இவன் நண்பன், இவன் சகோதரன், இவள் சகோதரி. இதே மாதிரி ஏதோ ஒண்ணு உங்ககிட்ட சொல்லிக்கிட்டே அந்த எண்ணங்கள் உன்னை இயக்கிக்கிட்டே இருக்கு. இந்த இயக்கத்துல போய் ஐயோ நண்பன் சொன்னானே உள்ள இருந்து ஒருத்தன் ஓடி போய் என்ன நண்பா டீ சாப்பிடலாமா, டீக்கு நீ காசு தெரியும் அப்படின்னு உடனே நான் வந்து அந்த 20 ரூபாய் செலவழிக்கக்கூடிய ஒரு மனப்பக்குவம் இல்லாதவன். 20 ரூபாய் இன்னொருத்தர்கிட்ட இருந்து ஆதாயப்படுறது என் சுபாவம். அந்த உள்ள இந்த சண்பம் பண்ணா நண்பன்டாவன் அப்படின்னு சொன்னோடனே அவங்ககிட்ட போய் இவன் டீ கேட்டானே தவிர அவனுக்கு நான் டீ வாங்கி கொடுக்கணும்னு தோணலையே. இதுக்கு யார் காரணம்? பாத்தீங்கன்னா இங்க வந்து வந்து நண்பன் ஒத்துக்கிட்டான். ஆனா நண்பனுக்கு 20 ரூபாய் செலவழிக்கணும்னு ஒத்துக்க முடியல. இதே மாதிரி எல்லா விஷயமும் வச்சுப்போம். இந்த மாதிரி விரும்புது வெறுக்குதுன்ற 2 நிலை ஏற்படுறது. நண்பன்னு விரும்பினா ஆனா 20 ரூபான்னு வந்தோடனே வெறுக்கிறான். இதுதான் விஷயம். அப்போ இந்த சூழ்நிலையில கடவுள்கிட்ட போய் நிக்கிறான். ஃபர்ஸ்ட் நிக்கிறான். அதை பாருங்க, அவனுக்கு 20 ரூபா என்ன கேட்டா அவன் எனக்கு டீ வாங்கி கொடுப்பான்னு போனா அவன் என்ன கேட்டா நான் உஷாரா வந்துட்டேன் சாமி அப்படி இப்படின்னு கடவுள்கிட்ட ஏதோ பேசிட்டு இருப்பான். அதே மெல்லமா உட்காந்துட்டே இருக்கும்போது ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் பார்த்து இந்த வேகம்லாம் தானா குறையும். அது குறையறதுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா இந்த விருப்பு வெறுப்பற்ற மெய்நிலையான அந்த மெய், இதுதான் உண்மை. உன் பிளஸ் மெய். இந்த மெய்யை லேசா ஒரு நிமிஷம் அனுபவிப்பான். அதுக்குள்ள அவனால தாங்க முடியாது. ஏன்னா அது அனுபவம் கிடையாது இல்ல. அதை வளர்க்கணும். ஐயோ இது நல்லா இருக்கு, இது சிறப்பா இருக்கு, இது என்ன கொஞ்ச நேரம் கண்ணு மூடி தியானம் பண்ணி
வளர்த்துக்கலாம்னு நினைக்க மாட்டான். அந்த மெய் ஒரு நிமிஷம் உணரப்பட்ட உடனே கண் திறந்துருவான். ஆனா அவன் திரும்பி வேகமா ஓடணும். ஏன்னா இயக்கம் அப்படிதான் அவனை இயக்கிக்கிட்டு இருக்கு. இவன் கொஞ்சம் படிப்படியா முன்னேறி முன்னேறி இந்த மெய்யை ஒரு நிமிஷமோ 2 நிமிஷமோ அந்த முன்னேற்றங்கள் வர வர அவனுக்கு இந்த எண்ண அலைகள் ஓட்டம், இந்த எண்ண இயக்கங்கள், இந்த மாதிரி விருப்பு வெறுப்பு, நான் எனது, ஆசா பாசம், சுகம் துக்கம், காமம் குரோதம், நீ நான் என்று உண்டெல்லாம் குறையும். அந்த வேகம் குறையும். இதெல்லாம் அது நான் அப்படின்னா டபக்குன்னு குதிப்பேன் வெளியே. இப்ப அப்படிலாம் இருந்தாலும் கொஞ்சம் நிதானமா செயல்படும். இது முழுமையா ஒழியணும் அப்படின்னு சொன்னா அந்த மனமே ஒழியும். ஸோ இந்த மனம் ஒழியணும்னா நீ என்ன பண்ணும்? அறிவுபூர்வமாக எல்லாத்தையும் பார்க்க கத்துக்கணும், பேச கத்துக்கணும், சிந்திக்க கத்துக்கணும், செயல்பட கத்துக்கணும். இந்த அறிவு தான் வளர்க்கக்கூடிய ஒன்று. இந்த அறிவின் பாதை எதுவா இருக்கும்? அன்பின் பாதையாக இருக்கும், நம்ம உண்மையின் பாதையாக இருக்கும். இதை யார் சொல்லிக் கொடுக்கணும்னா கடவுள் நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்கிறார். இந்த அமைதியின் வாயிலாக அவர் நினைச்சு வழிபடும் போது, தியானம் பண்ணும் போது சமாதானப்படுத்துறார். கோபம் இருக்கு, ஐயோ இப்படி என்ன பண்ணிட்டாங்க, ஏமாத்திட்டாங்க, அவமதிச்சுட்டாங்க, என்ன பண்ணிட்டாங்க, அது பண்ணிட்டாங்க, சரிடா விடு. கடவுள் சொல்லும், உன் மதிப்பை நான் அறிவேன், நீ ஏன் வீணாக ஆரவாரம் செய்கின்றாய், அமைதி கொள், நான் பார்த்துக் கொள்கிறேன், தர்மம் என் கைவசம் உள்ளது. ஓகே, எனக்கு மட்டும் ஏன் சுவாமி நடக்கணும்? என்ன செய்வது? நேற்று நீ அவனை செய்தாய், அது உனக்கு தெரியல. ஆனா இன்று நீ அதை பெற்றாய், அது உனக்கு தெரியுது. அவ்வளவுதான். ஸோ இந்த மாதிரி குழப்பங்கள், சஞ்சலங்கள், சங்கடங்கள், சலிப்பு, சோர்வு, தளர்ச்சி இதெல்லாம் விலகி போய் நாம் கவனமாக நிற்கும் போது ஒரு ஆற்றல் பெருகுகிறது பாருங்க. இதுதான் கடவுளை வணங்கி நிற்கும் போது கிடைக்கின்ற பயன். இது நீங்க அனுபவம் வளர வளர இந்த எண்ணங்கள் வேகங்கள் குறைந்து குறைந்து கடைசியில் எண்ணமற்ற நிலையில் வந்து இந்த மனம் உடல் எல்லாம் மென்மையை அனுபவித்து அனுபவித்து வன்மையாகாமல் அந்த மென்மையின் எங்கே இருக்கின்றதுன்னு நமக்குள்ள இருக்கிற ஆத்மாவை நோக்கி பயணித்து அதோடு இணைந்து உண்மையாக வாழும். அப்போ இந்த மனம் உடல் எல்லாம் உண்மையா இருக்கும், அறிவு தெளிவா இருக்கும், அன்பு மிகுதியா இருக்கும், நம் சொல் செயல் சிந்தனை எல்லாத்துலயும் இறை தன்மை இருக்கும். அன்பு, கருணை, இரக்கம், பரிவு, பரிவுபகாரம் எல்லாமே உண்மையா இருக்கும். ஸோ இந்த மாதிரி எல்லா இயக்கத்துல இருக்கும்போது இதுல இருந்து நீ விடுபடுறதுக்கான வழியை கடவுள் கொடுக்கின்ற. ஆனால் அங்க கொடுத்த ஒரு நிமிஷம் அனுபவிச்ச அந்த மெய்யினால நீ உனக்கு ஒரு ஆற்றல் பெருகி இருக்கு. அந்த பவரை நீ என்ன பண்ணுவாங்க? ஆனா ஆசா பாசம், இந்த சுக துக்கம், காம குரோதத்துக்கு அடிமையா இருக்கும்போது அதுக்கு இதை பயன்படுத்தி விடுவார். அதனால இவங்களுக்கு என்னன்னா கிடைக்கிற பயனை கொண்டு போய் ஏதோ ஒன்றுத்துக்கு செலவு பண்ற மாதிரி ஆயிடும். இதை வளர்த்து நாம் யோகத்தை வளர்க்கணும், ஞானத்தை வளர்க்கணும், கடவுளை அறியணும், உண்மையை தெரிஞ்சுக்கணும் நோக்கத்துக்கு போக மாட்டாங்க. ஏன்னா இந்த சுகம் நிறைய அனுபவங்கள் இருக்குல்ல, கண்ணால் பார்த்தது, காதால் கேட்டது, அதை திடீர்னு ஒரு நாள் மாத்தி அமைக்கணும்னா யாராலும் முடியாது. அது தொடர் பயிற்சி செய்து படிப்படியாக உயர்ந்து வரும். அதனால இந்த நிறைய வெளியே போயிருந்தவங்களுக்கு இங்க வரும்போது என்னன்னா ஸ்பீட் பிரேக், என்ன ஒரு ஸ்பீட் பிரேக்னு கூட சொல்லலாம். உங்களுக்கு அந்த வேக தடை ஏற்படும், அந்த வேகம் குறையும், இயக்காமல் கொஞ்சம் நின்று நிதானமாக யோசித்து செயல்படுவீங்க. அப்படி இந்த மாதிரி பயனெல்லாம் நீங்க பெறலாம், பெறுகிறீர்கள், பெற்றுக்கொண்டிருந்தார்கள், பெறுகிறீர்கள், பெறுவீர்கள்னு சொல்லலாம். இதுதான் உண்மை ஜெகதீஷ். நன்றி. சொல்லுங்க.
சுவாமி. ஏன்னா இந்த கேள்வியை இதுக்கு மேல நம்ம இழுத்துனே போனோம்னு வைங்களேன், நெகட்டிவ் பத்தி நிறைய பேசணும். எதுக்கு கடவுள் நம்மளுக்கு ஒரு நல்ல சந்தர்ப்பம் கொடுத்தான், நல்ல நேர்மறையாவே பேசிட்டு போவோம். சொல்லுங்க. நன்றி சுவாமி. யோகிகளும் ம். ஞானிகளும் சதா இறை சிந்தனையோடே இருக்கின்றார்கள் சுவாமி. ம். அவர்கள் எப்பொழுதும் 100% இறை சிந்தனையோடே இருக்கும் ம். நோக்கத்துடனே இருக்கின்றார்கள் சுவாமி. ம். இது எதற்கு சுவாமி? இது எதற்குன்னா, இறை சிந்தனையோக இருக்கிறது கடவுள் தான் நம்மளுக்கு எல்லாமேன்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச உண்மை. முதல்ல தன்னை அறியும் போது தன்னை பற்றிய சிந்தனைகள் எல்லாம் வெளியே வரும். அந்த உண்மையை நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா, நமக்குள்ள இருந்து நிறைய விஷயங்கள் வெளியே வரும். நம்ம நினைச்சு கூட பார்த்திருக்க மாட்டோம், இதெல்லாம் நானா இப்படி அப்படின்னு. அந்த மாதிரி உள்ள இருந்து வெளியே வரும் போதெல்லாம் அதுக்கு இயக்கத்துக்கு திரும்பவும் போகாம நிக்கிறேன்னா, இவர் இறை சிந்தனையோட நின்னாதான் நிற்க முடியும். ஞானிகளும் யோகிகளும் தன் பெற்ற ஞானத்தை இழக்காமல் காக்க வேண்டியதும் அவர்கள் பொறுப்பல்லவா? ஒரு பதவியை வகிக்க வேண்டும் என்றால் தகுதி வேண்டும். அந்த தகுதியை வளர்த்து விட்டாய், பதவியும் பெற்று விட்டாய். நான் பெற்று விட்டேன்னு சொல்லி விட்டு விட்டால் திரும்பவும் நீ சாமானிய நாய்க்கு விடுவாய் என்பது கால சுழற்சி உன்னை சல்லுன்னு தூக்கி உன்னை கொண்டு வந்து கீழே போட்டுரும். பரமபதம் தான் விளையாட்டு. இந்த நாணத்தை வளர்ப்பதும், அன்பை வளர்ப்பதும், அறிவை வளர்ப்பதும், ஆற்றலை வளர்ப்பதும், கடவுளை போய் வாழும் நிலைக்கு தன்னை உயர்த்திக் கொள்வதும், நான் வேறு கடவுள் வேறு என்ற நிலை உயரும் வரை அவர்கள் சதா இறை சிந்தனையோட தான் இருந்தாகும். நான் சிந்திச்சுட்டேன், நானும் பட்டுட்டேன், முடிஞ்சிச்சு, நான் யாருன்னு எனக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி விட்டா புசுக்குன்னு வந்து நீ என்ன தேடியும் உனக்கு கட்சிச்சு, கேள்விக்கு பதில் கட்சிச்சு, முடிஞ்சிச்சு, நீ அடுத்தீங்கன்னா திரும்ப இயல்பா சுத்திடணும். திரும்பி இயல்பா தானே சுத்தணும். திரும்பி நீ கீழே வந்தனா ஆசை வரும், பாசம் வரும், நேசம் வரும், காதல் வரும், காமம் வரும், குரோதம் வரும், நான் வரும், எந்து வரும், உந்து வரும். இது நம்ம என்ன சொல்றது, நம்ம உடல் கட்டமைப்புல இருந்து, நம்ம அம்மா அப்பால இருந்து, அண்ணன் தம்பில இருந்து, தாத்தா பாட்டில இருந்து, முப்பாட்டத்துல இருந்து, நம்ம கண்ணால் பார்த்ததுல இருந்து, காதால் கேட்டதுல இருந்து எல்லாமே இருக்குல்ல. நான் யாருன்னு தெரிஞ்சுக்க நான் யாருன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன், அவ்வளோதான் இந்த முடிஞ்சிச்சு அப்படின்னா என்ன பண்ணுவாரு, சைன்னு ஏறுறதுக்கு இவருக்கு 10 நாட்கள் ஆச்சுன்னு வச்சுப்போம் உதாரணத்துக்கு. படிப்படியா ஏறினார், இறங்குது அப்படி ஒரு சிட்டிக்கு போற நேரத்துல புசுக்குன்னு கீழே வந்துருவாரு. கீழே வந்தா மொத்தமா வந்து இவரை இயக்க ஆரம்பிச்சு. இப்ப நீங்க கடவுள் நினைச்சு இந்த இறை சிந்தனையோட இருந்ததுனால உங்க கவனம் சீரா புவியீர்ப்புக்கு மேல இது. புவியீர்ப்பெல்லாம் கடந்து அண்டம்ன்ற ஒரு நிலையில, ஒரு மெயின் நிலையில அப்படியே ஆனந்தமா இருக்கு. இந்த ஆனந்தத்தை அனுபவிச்சுட்டு பரமானந்தமா இருக்கும். ஸோ கிடைச்சிச்சு, இதுதான் இது அப்படின்னு சொல்லிட்டு முடிஞ்சிச்சுன்னு சொன்னா அடுத்து ஒரு சைன்னு எங்க வரணும், ஆரம்பிச்சதுக்கு தானே வரணும். எம்பெருமான் சிவபெருமானே ஏன் தியானம் பண்ணிட்டு இருக்க? நீங்க கேட்கலாம், சாமி நம்ம லிங்க வழிபாடுல பத்தி. உருவ வழிபாடுன்னு நம்ம இந்து மதம் உருவ வழிபாடின் மேல் அடிப்படை கொண்டதுதான். உருவ வழிபாட்டுல நம்பிக்கை வச்சதுதான் நம்ம இந்து மதம். அப்படி பார்க்கும்போது சிவபெருமான் கண்மூடி தியானம் செய்து கொண்டே இருப்பதாகத்தான் சித்தரிக்கப்படுகின்றன, நம்மளுக்கு சொல்லப்பட்டிருக்கு. நாமளும் சிவபெருமான் இப்படிதான் இருப்பாருன்னு நம்பிட்டு இருக்கோம். ஏன் அப்படி? சிவபெருமானும் தன்னை மாறாமல் பார்த்துக்கிறதுக்கு தியானம் பண்ணிட்டு இருக்கு. தன்னையே நினைச்சு தியானம் பண்றது. ஏன்னா இந்த இயற்கை காலம் எல்லாம் மாறிக்கிட்டே இருக்கு. இந்த மாற்றத்துக்குள் வராமல் மாற்றமற்ற நிலையில் சதா சிவமாக இருக்கிறது. அப்போதுதான் இந்த இயக்கம் மொத்தமும் சுத்துது. அவர் கண் தந்து சில விஷயத்துக்கு பண்ணாருன்னா எல்லாமே மாறுது. ஒரு பக்தனுக்காக கண் திறந்து வந்தாரு. ஒரு ஊர்ல ஒரு பக்தன் சிரமப்பட்டுட்டு இருக்கான். அவனுக்கு உடனே நாணத்துல கண் காண்கின்றார்.
அந்த பக்தனை காப்பாற்ற ஓடோடி வருகின்றார் என்பவர். அந்த பக்தனை காத்து முடித்தவுடன் அந்த இடத்துல ஒரு ஸ்தல புராணம் உருவாகுது. சைவ பெருமான் இங்க வந்தார், இந்த மாதிரி நன்மை செய்தார், அந்த ஸ்தலத்திலே அதனால அவர் பெயர்ல இந்த பெயர்ல இங்க நின்று இங்க வழிபாடு செய்யப்பட்டு அப்புறம் அது பிற்காலத்துல ஆலயம் கட்டப்பட்டு அப்படி சிறப்பிக்கின்றது. இந்த நாணம் வளர்க்கிறது சிறப்பு, வளர்த்தாச்சு. கடைசியில இந்த நாணத்தையும் விட்டுருக்கும். இந்த நாணமும் பூஜ்யமாகும். நீ செஞ்ச தியானத்தையும் விட்டுறணும், நீ செஞ்ச தவத்தை விட்டுறணும், நீ செஞ்ச யோகத்தை விட்டுறணும், நீ சொன்ன மந்திரத்தை விட்டுறணும். எல்லாத்தையும் விட்டுட்டு நீ எதுவும் இயக்காமல் நின்று விட்டால் நீ முழுமை அடைந்து விட்ட. இந்த நிழலுக்கு ஒரு இறை சிந்தனையோட இல்லாமல் நான் அப்படியே உல்லாசமா ஜாலியா சாப்பிட்டு தூங்கினேன் அப்படி மலால் 10 நின்றா என்ன வருது? 10 நாள்ல ஏறினவரு 10 நொடியில கீழே வந்துடுவார். அதனால்தான் வாழும்போது கடவுளாக வாழணும் அப்படின்னா இந்த ஆன்மாவாக நாம் வாழும் நிலைக்கு உருவாகும். நான் வேறு கடவுள் வேறு அல்ல என்ற நிலைக்கு உருவாகி இந்த இடத்தில் கடவுள் இருந்தால் என்ன செய்வானோ அதை செய்வோம். இதற்காக எல்லா நீதிகளையும் எல்லா தர்மங்களையும் நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். இயற்கைனா என்ன, காலம்னா என்ன, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த நீதிகள் தர்மங்கள் எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஏன்னா நீங்கள் இதெல்லாம் கடக்க போகும்போது திரும்பவும் நாம் ஆதாயம் நல்லெண்ணெய் இது இது சரி இது தப்புன்ற மாதிரிலாம் போகாம அந்த உண்மையான பாதையில் கண்டு செல்வது அதெல்லாம் அவசியம். அதனால ஞானிகளும் யோகிகளும் இறை சிந்தனையோட இருக்கிறாங்கன்னா சிவபெருமானே அப்படிதான் இருக்கு. ஏன்னா இந்த காலத்துக்கும் இயற்கைக்கும் அவ்வளவு பெரிய ஒரு இயக்கம் இது. கண்ணிமிக்கும் நேரத்தில் எல்லாமே மாறிடும். ஸோ அதனால கவனத்தை வளர்த்து சதா உழைத்து கொண்டேதான் இருக்கணும். நான் உழைத்து முடித்து விட்டேன் என்றுதான் யாராலையும் சொல்ல முடியாது. ஏன்னால் உனக்கு முக்தி என்பது கடவுள் கடைசி நிமிடத்தில் காட்டும் கருணையை பொறுத்துதான் அமைகின்றது. அந்த கடைசி நொடியிலையும் அந்த பேரருள், பேராற்றல், பேரொளி, பேரறிவு நம்மளை ஆதரித்து அருள்பாலிக்க வேண்டும். கடைசி நம்மிடத்தில் கூட ஒரு சின்ன பிழை ஏற்பட்டு அந்த பிழையினால் இதை தவிர்க்கக்கூடிய நிலை ஏற்படலாம். அதனால்தான் நீ வாழும்போதே இதெல்லாம் இல்லாமல் வாழும். தவறு இருந்தா நான் கரெக்டா இருக்கேன், தியானம் பண்ண நான் கரெக்டா இருக்கேன், மந்திரம் சொன்னா நான் கரெக்டா இருக்கேன், பூஜை பண்ண நான் கரெக்டா இருக்கேன், கோயிலுக்கு போனா நான் கரெக்டா இருக்கேன், ஆசிரமம் போனா நான் கரெக்டா இருக்கேன், வீட்டுல தனிமையா இருந்தா நான் கரெக்டா இருக்கேன், மற்ற நேரம் எல்லாம் என்னை மாத்துதுன்னா அப்போ புரிஞ்சுக்கணும். எல்லா சூழ்நிலையில இருப்பேன், நான் எல்லாரையும் சந்திப்பேன், எங்க வேணா போவேன், எங்க வேணா வருவேன். ஆனா நான் நானா இருப்பேன். நான்னா யாரு? எம்பெருமான். இந்த உலகத்தில் எதுவும் அவங்களை இயக்காவண்ணும் அந்த மன உறுதி, மன தைரியம், தன்னம்பிக்கை, ஒழுக்கம், பண்பு, அமைதி, சமாதானம், ஒற்றுமை, நிதானம், தெளிவு, உறுதி, அன்பு, கருணை, இரக்கம், பரிவு, பகாரம், இதுதான் நானாக இருக்கிறேன். இதுதான் சிவத்தன்மை, இதுதான் ஈசன். இந்த சூழலில் நான் யாரையும் துன்புறுத்த மாட்டேன், பிறர் என்னை துன்புறுத்துவதற்கான வாய்ப்பும் வராது. யாருக்கிட்ட இருந்து எதுவும் வேண்டாம், எல்லாம் தெரியும். கடவுள் இங்க எல்லாம் பொதுவா படைச்சிருக்கான்ற உண்மை புரியும் போது அதை எங்க எடுக்கணும், எப்போ எடுக்கணும், எப்படி எடுக்கணும், அவ்வளவுதான். தேவைகளுக்காக நியாயமான விஷயங்களுக்காக வாழ்ந்தாக வேண்டும் என்ற கட்டாயத்திற்காக என் கடமை எதுவென்றால் நான் வாழ்வதுதான் என் கடமை.
எல்லாரும் கடமையை செய்யணும், கடமையை செய்யணும். கடமை என்ன? வாழ்றது தான் கடமை. ஸோ அதனால ஒரு நிமிடமோ ஒரு நொடியோ அதுக்காக நம்ம கெட்டதையே சந்திக்காம எப்படி சுவாமி அப்படின்னா நாம செய்ய வேணாம். நம்மளை சுத்தி இருக்கிறவங்க கெட்டது நிறைய செய்வாங்க. அது இயற்கை செய்யும், காலம் செய்யும், மனம் செய்யும், புத்தி செய்யும், சுயநலம் செய்யும், பேராசை செய்யும், காமம் செய்யும், குரோதம் செய்யும், அவநம்பிக்கை செய்யும், நான் எனது என்ற விஷயம் செய்யும், நான் என்ற கர்வம் செய்யும். இப்போ முதல்ல சொன்னதெல்லாம் இருக்குதுன்னா இதுவும் நம்ம கிட்ட இருக்குதுதான் செய்யுது. இதெல்லாம் இல்லாம யாரும் மனுஷன் இல்லை. பட் இது எப்போ செய்து, எங்க செய்து, யாருக்கு செய்து, எனக்கு செய்தா, உனக்கு செய்தா எதுவுமே தெரியாம செய்யறான். அதுதான் ஒரு விஷயம். அதனால இந்த மாதிரி விஷயங்களை சிக்காமல் இந்த மாதிரி விஷயங்களை தொடர்ந்து நான் சொல், செயல், இயக்கம், சிந்தனை எதுவாக இருந்தாலும் அதுவாக இருக்கு நேர்மறையாக. அப்படின்னா அவங்க கண் மூடினாலும், கண் திறந்தாலும், உறங்கினாலும், உண்டாலும், என்ன சர்வ சதா காலமும் நம்ம சுவாமி என்னை தள்ளினாலும் என்னை நம்பியவரை தள்ளேன் என்று சர்வ சதா காலமும் தவம் இருக்கின்றார் ஈசனிடம். ஒரு ஈசனோட இணைந்தாலும் முழுமை இருந்தாலும் தன் கொள்கைக்காக தன் வாழ்வை துறந்தாலும் இந்த மனித குலம் செழிக்க வேண்டும், இந்த மனித குலம் நன்றாக வாழ வேண்டும், அதே சமயத்தில் அவர்களுக்கு ஞானம் பிறக்க வேண்டும், அன்பு பிறக்க வேண்டும், கடவுளை அடைய வேண்டும், இறை சிந்தனை அதிகரிக்க வேண்டும், வாழ்க்கையின் பயனை உணர வேண்டும். எல்லாம் தெரிஞ்சு அதுல ஒரே ஒரு கொள்கையை முக்கியமான கொள்கையா வைக்கிறது. சர்வ சதா காலமும் இறைவனிடம் என்னை நம்பி வர அனைவருமே நலமுடன் வாழணும்ப்பா. அவங்க என்ன கேட்டாலும் சரி, எதுவாக இருந்தாலும் நான் பார்ப்பேன். சரி, இந்த கொள்கை ஏன்டா சுவாமிக்கு வேணும்? இது ஒரு தன்னலமற்ற சிந்தனையாளன் மகான் கூட வச்சுப்போம். ஒரு நாளும் ஒரு பொழுதும் ஒரு நொடியும் தன்னலமற்ற சிந்திக்க வேண்டும், தன் கொள்கையும் தனக்காக இருக்கக்கூடாது, பிறர் நலனுக்காக மட்டும்தான் இருக்க வேண்டும் என்று இந்த கொள்கையை ஏற்றார் கூட வச்சுப்போம். என் வாழ்வு, என் தவம், என் தியானம், என் யோகம், என் ஆன்ம பலம், என் அஷ்டமா சித்தி, நிஷ்டமா சித்தி, என் ஆற்றல், என் அறிவு, என் அன்பு, என் கருணை எல்லாம் என் பக்தர்கள், என் சீடர்களுக்கு போகட்டும். என் புனிதம் உட்பட நீங்கெல்லாம் வாழுது, எல்லாருக்கும் கொடுக்கின்ற, எல்லாரையும் வாழ வைக்கின்ற. இந்த கொள்கையை எப்படி ஆரம்பித்தது? ஏனால் அவர் வணங்கி நின்றது எம்பெருமான் முருகனை. பாருங்க, அதுலயும் குமார கடவுளை தேர்ந்தெடுக்கின்ற குழந்தையாக. ஏன்னா முருகனுக்கு நிறைய நிலைகள் இருந்தாலும் ஏன் சுவாமி குமார கடவுளை வணங்க வேண்டும்? அன்போடு அப்படியே அன்பை கொட்டி கொண்டே இருக்க வேண்டும் என்பதற்காக. முருகப்பெருமான் அவதரித்தது நோக்கமே மனித குலத்தை காப்பதற்காகத்தான். உங்களுக்கு நல்லா தெரியும். சோ முருகப்பெருமானை வணங்கி நின்று முழு முதற் கடவுளாக இருந்து கடைசியில் முருகனுடைய இணைந்த எம்பெருமான் நம்ம சுவாமி இந்த கொள்கையை கொண்டிருப்பார் அப்படின்னு என்னோட பார்வையிலே நான் ஆராய்ந்ததில் எனக்கு கிடைத்த சில பதில்கள். இது உண்மையா என்றால் உண்மையா இருக்கிறதுனால தான் சொல்லும் துணிவு வருது, பொய்யா இருந்தால் சொல்ல துணிவு வராது. அந்த அன்பிலே உருகின்ற குழந்தையை எப்பேற்பட்ட ஒரு கடினமானவனும் ஒரு குழந்தையை பார்த்தவனும் ஒரு இறுக்கமானவன் ஒரு வன்மையானவனாலும் ஊரார் குழந்தை மேல் வரவில்லை என்றாலும் தன் குழந்தை மேலாத உனக்கு வரும். கரிசனமோ கொஞ்சம் மென்மையோ இறங்கி ஏதோ கொஞ்சம் வாங்கி ஏதோ செய்.
ஆனால் நம் சுவாமி என்ன பண்றார்? குமார கடவுளையே வணங்கிட்டே இருக்காருன்னா அவருக்கு என்கிட்ட இருக்கிறதெல்லாம் அவர்கிட்ட குத்துக்கிட்டே இருக்காரு. இப்ப குழந்தைக்கு என்ன கொடுப்பாங்க? எல்லாத்தையும் கொடுத்துட்டே இருப்பாங்க. அப்போ சுவாமி கிட்ட என்ன இருக்கு? அன்பு ஒண்ணுதான் இருக்கு. அந்த அன்பு அப்படியே கொடுத்துக்கிட்டே இருக்கு கடைசி வரை. அந்த அன்பை கொடுத்ததுனால் கிடைத்த பயன் எல்லாம் சொன்ன மாதிரி புனிதம் உட்பட எல்லாருக்கும் கொடுக்குறாரு. முருகப்பெருமான் என்ன செய்கின்றாரோ அது நானும் செய்கின்றேன். ஏம் இருக்க பயமே. இந்த மனித குலத்தை காப்பதற்காக நான் வணங்கி நின்ற எனது எம்பெருமான் அதைதான் செய்தார், அதைதான் நானும் செய்தேன். இதுதான் என் கொள்கை அப்படின்னு சொல்லி சாமி சொல்லு. சாமி கடைசி நிமிடம் வரை ஏன் சொல்றாரு? சாமி ஒரு இடத்துல ஏன் சொல்றாரு? நீ மரணம் எய்தும் தருவாயிலும் உன் தகுதியை வளர்க்க வேண்டும் என்று. ஏன்னா உனக்கு நல்லா தெரிஞ்சிச்சு இன்னும் நம்ம வாழ முடியாது, மரணம் தான் வரப்போகுதுன்னு. அந்த தருணத்திலையும் நீ ஏன் தகுதியை வளர்க்கணும்னா அந்த மரணத்தை நீ எப்படி எதிர்கொள்வது அப்படின்ற தகுதியை வளர்க்கணும்னு சொல்ற. அப்படின்னா என்ன சொல்றார்? கடைசி நொடி வரை உன் தகுதியை வளர்ப்பதற்காக நீ தொடர்ந்து செயல்பட்டு கொண்டு இருக்க வேண்டும், பயிற்சி செய்து கொண்டு இருக்க வேண்டும் சொல்ற. ஸோ நாம் தான் ஆன்மான்னு எல்லாம் முடிஞ்சு இந்த இந்த நிலையில் நம்ம வாழ்க்கை இருந்தாலும் இது அத்தனையும் பூஜ்யமாயிடும். இதுதான் என் வாழ்க்கை, இதுதான் நானுன்னு சொல்லி வாழ ஆரம்பிக்கும் போது இந்த பதிவுகள் திரும்ப ஒரு இயக்கத்தை கொடுக்க ஆரம்பிக்கும், திரும்ப ஒரு மாற்றத்தை கொடுக்கும், திரும்பவும் தொடர்ச்சியை இயக்கும். முழுமை அடைவிடாமல் தடுப்பதற்கு இதுவும் காரணமாக அமையும். அதனால்தான் நானும் பந்தக, ஞானமும் பூஜ்யமாக வேண்டும். இந்த வளர்த்த அறிவு, வளர்த்த அன்பு, வளர்த்த ஆற்றல் என்னெல்லாம் நீ இறைவனிடம் வழிபட்டு இறை சிந்தனையால் வளர்க்கப்பட்டதோ அது அத்தனையும் திரும்பவும் ஈசனிடமே திருப்பி கொடுக்கப்பட வேண்டும். அனைத்தும் கண்டேன், கழித்தேன், ஆராய்ந்தேன், அனுபவித்தேன். என் அனுபவத்தை புத்தகமாக எழுதலாம், பிறருக்கு சொல்லலாம். இல்லை, இது தேடி வருபவர்களுக்கு அந்தந்த இடத்தில் இருக்கும் அனுபவங்களை கொடுக்கலாம். இந்த மாதிரி ஒளி தேகமாக எப்படி வேணா செஞ்சுட்டு போகலாம். ஆனால் நீ பூஜ்ஜியமாக வேண்டும். வளர்த்தேன், அறிந்தேன், கண்டேன், கழித்தேன் என்றால் அனுபவிச்சு பார்த்தேன், அந்த உண்மையை தெரிந்து கொண்டு திரும்பவும் நான் பூஜ்ஜியம் என்ற இடத்துக்கே போவேன். இந்த மாதிரி அனைத்தும் பூஜ்ஜியம் ஆக்கிட்டு இந்த அன்பை வளர்த்துட்டு இந்த அனுபவங்கள் எல்லாம் அறிவாக மாறி அடுத்த சீடர்களுக்கோ பக்தர்களுக்கோ வழிகாட்டுதலாக அமைய வேண்டும். ஆனால் என் நானும் பந்தக ஆக வேண்டும், அதாவது பூஜ்ஜியம் ஆகணும். அப்போதுதான் கடைசி நிமிடத்தில் முருகப்பெருமான் ஆதரித்தார். நானும் இணைந்தேன், முழுமை அடைந்தேன், என் வாழ்வில் பயனை அடைந்தேன், வாழ்வில் பாக்கியசாலியானேன். நான் வாழும்போதே நான் முருகப்பெருமானோட இணைந்து வாழ்ந்ததால் பெரும் பாக்கியசாலியான என்னுள் இருக்கும் முருகப்பெருமானை நான் அறிந்தேன், என் ஜீவாத்மா அறிந்தேன். இந்த ஜீவாத்மாவை முக்தி அடையும் வரை பரமாத்மாவுடன் தன்மையை பெற்றேன். இந்த ஜீவாத்மாவுக்கு அதை கொண்டு சேர்த்தேன். கடைசியில் எல்லா அனுபவங்களையும் பூஜ்யம் செய்து அதோடு இணைந்து நான் வேறு ஈசன் வேறு அல்ல என்ற நிலையை எட்டியவுடன் இந்த உடல் இங்கிருந்து எடுக்கப்பட்டது, இங்கிருந்தே கொடுக்கப்பட்டது, முடிந்தது.
இங்கே எல்லாமே முடிந்து விட்டது. நான் ஒளி தேகமாக ஈசனோட கலந்து விட்டேன். அவ்வளவுதான். புரிஞ்சுதுங்களா ஜெகதீஷ்? இவ்வளவு பணி இருக்கு. ஏகம் கைகூடி நாணம் கிடைச்சிச்சுன்னா அதோட வாழ்க்கை முடிஞ்சிச்சு. அவ்வளவுதான் ஆன்மீகம் இல்லை. அதுக்கப்புறம் தான் நீங்க நிறைய விஷயங்கள் பண்றோம். இதுல என்ன கொடுமைன்னா, இப்ப எல்லாம் ஒன்றும் தெரியாது. நம்மளுக்கு என்ன நினைக்கிறோம், எதிராளி என்ன நினைக்கிறாங்க, என்ன நடக்குது, போகுது வருது, ஒன்றும் தெரியாது. ஆனா இந்த நாணம் பெற்ற பிறகு எதிராளி என்ன நினைக்கிறான், அவங்க என்ன நினைக்கிறாங்க, என் உடல்ல என்ன மாற்றம் வருது, நான் எதை ரசிக்கிறேன், நான் எதை விரும்புறேன், என் ஆசையை யார் தூண்டினார்கள், எல்லா உண்மையும் தெரியும். உடனே நம்ம அறிவை வளைச்சு, நம்ம ஆற்றலை வச்சு நம்ம உடனே தன்னை கட்டுப்படுத்திக்கலாம், தன்னை காப்பாத்திக்கலாம், இந்த மாதிரி இதுவை மாத்திக்கலாம் அப்படின்னு சொல்லி பயன்படுத்தும் போது மேலிருந்து ஒரு குரல் கொடுக்கும். நம்ம இயக்கும் சக்தி சொல்லும், ஏண்டா நீ சுகபோக வாழ்வுக்கு அங்க வாழ்றதை விட்டுட்டு இங்க வந்து எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கின்னு அதுலயே நீ இந்த மாதிரிலாம் என்னை பயன்படுத்தி வாழ்றதுக்கு அங்க வந்த. அது அவங்க ஆசைப்பட்டது அவங்களோடது. இதுல இருந்து நீ எப்படியெல்லாம் இதெல்லாம் கடக்கணும், இதை எப்படியெல்லாம் சந்திக்கணும். இதே நான் இங்க எல்லாரையும் வராங்க என்னை பார்க்க, எல்லாருக்கிட்டையும் நான் சமமா தான் நடந்துக்கிறேன். அதே பக்குவத்தை நீயும் உழைக்கணும். அதனால்தான் எதிராளி ஆசைப்பட்டார், எதிராளி கோபப்பட்டார், எதிராளி ஆத்திரப்பட்டார், எதிராளி அவதூறு பேசினார், அவமதித்தார், எதிராளி மதித்தார், எதிராளி சிரித்தார். எல்லாமே மாற்றம்தான். ஆனா இது அத்தனையும் உண்மையாக சிவபெருமான் இங்க இருந்தால் எப்படியாக இவங்களை அன்புடன் வழிநடத்திருப்பார், இதை சந்தித்திருப்பார், செய்திருப்பார் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி இந்த உண்மைகளை கண்டு சோர்வோ, தளர்ச்சியோ, கோபமோ, தாபமோ, விருப்போ, வெறுப்போ ஆகாமல், வன்மையாகாமல், அமைதியா, பொறுமையா இந்த உண்மையை ஒத்துக்கிட்டு அவர்கள் மேல் துன்பமும் கோபமும் படாமல், எதுவும் செய்யாமல் அவர்களை மன்னித்து ஆதரித்து இப்படி அன்பு செலுத்தி இன்னாறு செய்தாரை ஒடுத்தல் அவர் நானும் நன்மையும் செய்திட என்பது போல அந்த மாதிரி தான். புரியுதுங்களா ஜெகதீஷ்? புரிந்தது சுவாமி. நன்றிங்க சுவாமி. யாருக்கு கேள்வி எழுறது? பக்தனுக்கும் சீடனுக்கும் உள்ள வித்தியாசம். யாருக்குமே எழுதா என் மைண்ட்ல வருது, அதுக்காக கேட்கிறேன். யாருக்கு அந்த கேள்வி எழுது? வினோதா, நீங்களா வினோதன். இல்ல வேற யாருன்னா கூட இருக்கலாம். எனக்கு இல்லைங்க சார். சரி, ஏதோ வருது, நானே சொல்றேன். கூறுங்கள். பக்தனுக்கு எப்படின்னா அவனுக்கு நான் முக்கியம் இல்லை, என் கொள்கை முக்கியம் இல்லை, என் கோட்பாடு முக்கியம் இல்லை, என் வழிபாடு முக்கியம் இல்லை, என்கிட்ட இருக்கிற பவர் மட்டும்தான் அவனுக்கு முக்கியம். அவனுக்கு என்னை பார்த்தா பிடிக்கும், என்னை மதிப்பான், வணங்குவான், காலில் விழுவான், நமஸ்காரம் பண்ணுவான், எல்லாம் செய்வான். அவன் எனக்காக பண்ணல, என்கிட்ட இருக்கிற அந்த ஆற்றலுக்காக மட்டும் பண்ணலாம். அந்த ஆற்றல் இதை விட பெட்டரா இன்னொருத்துல கிடைச்சா அங்கேயும் போய் பெறுவான். அவன் பக்தன், அவ்வளவுதான். அவனுக்கு என்கிட்ட இருக்கிற பவர், என்னோட அறிவு, அந்த ஆற்றல், அவன் நலன், இந்த மாதிரி விஷயங்கள் மட்டும்தான் அவனுக்கு என்கிட்ட இந்த தேவையை தவிர நான் தேவையில்லை. அவனுக்கு எது செஞ்சாலும் அதை விட பெட்டரா திரும்பி வரணும், இதுதான் அவனோட நோக்கம். ஆனா சீடன் என்பவன் இதை தாண்டி என் ஆற்றல், என் அறிவோட என் நலன், என் அன்பு, என் அருள், இந்த மாதிரி விஷயத்தை பண்ணணுன்றதுக்காக உடன் இருப்பவர்கள். அதனால்தான் இவங்களுக்கு வந்து அறிவு, ஆற்றல், உபதேசங்கள் இதெல்லாம் வந்து குரு கொடுக்குது.
பக்தனுக்கு எதுவும் தேவையில்லை. இவருக்கு என்கிட்ட இருக்கிற ஆற்றல், அந்த பவர், அந்த எனர்ஜி, அந்த நன்மை, அது மட்டும் தான் எனக்கு தேவை. சீடனுக்கு அந்த பக்தி இருக்கும், குரு நலனில் அக்கறை இருக்கும், இந்த மாதிரி விஷயம். புரிஞ்சுதுங்களா? இது யாருக்கு எழுந்ததுன்னு தெரியல, பட் எனக்குள்ள உதிச்சது இதுக்கு விளக்கம் கொடுத்து. நன்றிங்க சார். இப்ப வரவங்க கிட்ட எல்லாம் போயிட்டு நான் என்னடா இது, அஹ், இப்ப எனக்கு இந்த உண்மை தெரியாத, இப்ப நான் எதற்கு சொல்ல வந்தேன்னா, எனக்கு உண்மை தெரியும், ஆனா என்னால ஒன்றும் பண்ண முடியாதுன்றதுக்கு சொல்றேன். ஒரு நெருங்கிய பக்தர்னு வச்சுக்கலாம். அந்த பக்தர் என்கிட்ட என் மேல உரிமை எடுத்துப்பார், அதிகாரத்துடன் பேசுவார், எல்லாம் செய்வார். ஆனா அவருக்கு நான் முக்கியம் இல்லை, என்கிட்ட இருக்கிற பவர் மட்டும் தான் முக்கியம். அந்த சக்தி தான் அவருக்கு தேவை. அந்த சக்தி மேலதான் அவர் பவர், உரிமை எடுத்துக்கிறார். அந்த சக்தி மேலதான் அவர் என்ன அதிகாரம் செலுத்துறாரு. அந்த சக்தி கிட்ட தான் எனக்கு வேணும்னு கேட்கிறார். அவருக்கு நான் வேணும்னு அவசியமே இல்லை. அந்த ஆற்றல் எங்க இருந்தாலும் சரி, நான் இருந்தாலும் இல்லைனாலும் அவருக்கு கட்சா போதும், அவ்வளவுதான். அவருக்கு நான் என் உருவமோ எதுவுமே அவருக்கு தெரியாது. அவருக்கு அவர் நினைவில் நிற்பதெல்லாம் அந்த பவர், அவர் கிடைச்ச பெஸ்ட், அவர் கிடைச்ச வாய்ப்பு, அவர் எதிர்பார்க்கறதுக்கெல்லாம் சக்சஸ், நீட்ஸ், என்னமோ, அவ்வளவுதான். இப்படிதான் இவர் இருக்காருன்னு எனக்கு தெரிஞ்சு, அவருக்காக நான் முக்கியத்துவம் கொடுத்து பேசி, அவருக்காக நான் சில காரியங்கள் பண்றேன்னா, இது யார் பண்ணுவா? சொல்லணும், ஜெகதீஷ். கடவுள் தானே பண்ணுவார். அவர் உரிமை எடுத்துக்கிறதுக்கும் நான் பொறுத்துக்கிறேன், அவர் அதிகாரம் பண்றதுக்கும் நான் பொறுத்துக்கிறேன். நன்றா தெரியும், அவரோட சுயநலத்துக்கும் அவரோட ஆதாயத்துக்கும் அவரோட நலனுக்காக மட்டும் என்கிட்ட இருக்கும் ஆற்றலை தான் அவர் மதிக்கின்றார், என்னை மதிக்கவில்லை என்று. ஆனால் நான் அவருக்கு செவி சாய்க்கின்றேன், சரி என்று சொல்கின்றேன். இந்த மாதிரி யார் நடத்துப்பா? எல்லாம் வல்ல அந்த சிவபெருமான் நன்று கொள்வார். அதனால் அதே போல நானும் பின்தொடர்கிறேன். இங்க நான் கண்டு கழித்து அறிவு நானும் பெற்றது எல்லாம் பந்தக எங்கன்னா இங்க பந்தக ஆகிவிடும். ஏனால் நான் இங்கே என் கண்டு கழித்து பெற்ற ஆற்றல், அறிவு, திறன், அனுபவங்கள் அனைத்தையும் பயன்படுத்தாமல் அப்படியே ஏற்றுக்கொண்டு நடைமுறையாக செயல்படுவதால் இந்த நாணம் அங்கே பந்தக ஆயிடுகின்றது. திரும்பவும் சிவபெருமானிடமே நான் கொடுத்து விட்டேன். புரிஞ்சுதுங்களா? புரிந்தது சுவாமி. அவ்வளவுதான். இதுதான் வாழும்போதே கடவுளை போல் வாழ்வது அப்படின்னு சொல்றேன். இதுதான் இந்து மதத்தோட கோட்பாடு. நீ வாழும்போதே கடவுள் போல வாழணும் அப்படின்ட்டு. புரிஞ்சுதுங்களா ஜெகதீஷ்? உன்னை எல்லாரும் கொஞ்சம் ஃபீல் ஆயிட்டீங்களா? என்னடா சாமி இப்படி சொல்றாரு அப்படின்னு. பட் அதான் உண்மை. நிறைய பேருக்கு எனக்கு தெரிஞ்சு என்ன எவ்வளவு பேர் இருக்காங்க, அதுல நிறைய பேர்கிட்ட நான் சோதிச்சு பார்த்ததுல அவங்களுக்கு நான் முக்கியம் இல்லை, எங்கிட்ட இருக்கிற பவர் மட்டும் தான் முக்கியன்றது புரிஞ்சு. முதல் நாள் எனக்கு ரொம்ப துயரமாச்சு. இரண்டாவது நாள் புரிஞ்சுது, ஐயோ இந்த துயரத்துக்கு பின்னாடி போனா எம்பெருமானின் அன்பு இழந்துரும், சம்பவ மகாதேவா அப்படின்னு சொல்லிட்டு யார் என்ன நினைச்சாங்க, நம்ம சிவத்தொண்டு செய்யறோம், ஈசன் வணங்கி நிறுத்தல் தான் நம் பணி, இந்த பணியெல்லாம் கடவுள் அனுப்புறோம், அவனுக்கு செய்யறோம், அதோட நம்ம காரியம் முடிஞ்சிச்சு, நம்ம கடமை முடிஞ்சிச்சு. அவர் யாரா இருந்தா நமக்கு என்ன, நமக்கு அனுப்பியது எம்பெருமான், அவர் இட்டை பணியை செய்தோம், வேலையை முடித்தோம், அவருக்கு என்ன நன்மையை செய்தோமோ செய்து விட்டோம், அதோட முடிந்து விட்டது. சம்பவம் மகாதேவா என் கடமையை முடித்து விட்டேன்னு சொல்லிட்டு நம்ம அடுத்த வேலையை நோக்கி போனோம். அவ்வளவுதான், இதை நம்ம முடிஞ்சிச்சு. அவர் யாரு, என்ன, இவர் இப்படி நினைக்கிறாரு, நமக்கு என்ன இருக்கு, அவசியமா என்ன, அது தேவையும் இல்லை. தெரிஞ்சு என்ன பண்ண போறார்? இல்ல இப்ப திரும்பி நம்ம இதெல்லாம் அவருக்கு புரிய வச்சு உணர்த்தி
உன்னை பாரு, நீ நான் உனக்கு பண்ணிக்கிறேன், நீ எனக்கு பண்ணுன்னு சொல்லி போய் கேட்க போறோமா? கேட்டா திரும்ப நம்ம பாம்பு பரமபதம் தான். அதுக்கு அப்படியே உண்மையை அறிஞ்சு எதையும் தெரியாத போல அப்படியே அப்பாவித்தனமா போயிட வேண்டியதுதான். எனக்கு தெரியும் தெரியும்னு காமிக்க ஆரம்பிச்சோன்னா திரும்ப திரும்ப நம்மளுக்கு விதைச்சுக்கிட்டே இருக்க வேண்டியிருக்கும். எனக்கு ஒண்ணுமே தெரியாது. முடிஞ்சு போச்சு. அவர் கேட்ட கேள்விக்கு பதில். அஹ் அவங்க சில நன்மைகளிடம் நன்மை செய்வோம். அவங்க என்ன கேட்குறாங்களோ அதன்படி நம்ம கொடுத்துட்டோம்னா அவங்க வேலை முடிஞ்சிச்சு, நம்ம வேலை முடிஞ்சிச்சு, போயிட்டே இருப்போம். அதை தாண்டி நான் கொடுக்க மாட்டேன்னு சொன்னாலும் விதைப்போம், கொடுக்குறேன்னு சொன்னாலும் விதைப்போம். கம்முன்னு இரு. அமைதியா பொறுமையா வந்தார். சிவபெருமான் அனுப்பினார். அவருக்கு இந்த இதை செய்யும் சொல்லி என் அறிவில் உணர்த்தினார். அதை செய்தேன், என் வேலை முடிந்து விட்டது. அவ்வளவுதான், பூஜ்யமாகிவிட்டது. என் நாணம் பந்தகாவதற்கு எம்பெருமான் ஒருவனை அனுப்பினார் அப்படின்னு எடுத்துக்கணும். அவ்வளவுதான். ஸோ இதுல அஹ், அது எப்படி சாமி, இது எப்படி சாமின்னு ஆராய்ஞ்சிங்கன்னா இதுதான் உண்மை. இது எல்லாருக்கும் அப்படிதான் இருக்கும். எல்லா உறவுகளை வளர்க்குறோன்னு எதுக்காக மேல் ஒரு பற்றுதல் கொள்றான், எதுக்காக இதுதான் என்று சொல்றான், அது சிரிச்சா சிரிக்கிறான், அழுதா அழுகுறான்னு அவனோட வாழ்க்கையின் அனுபவம் அப்படிதான் இருக்கிறதுனால அவனுக்கு ஒரு ஆற்றல் கிடைச்சாலும் அதையும் அது குரு நானும் பத்திலாம் சிந்திக்க முடியாது. அவன் தன்னை வைத்து சிந்திக்கக்கூடிய மனிதன் அப்படிதான் சிந்திப்பான். தனக்கு என்ன கிடைக்குது நன்மை என்பதை மட்டும்தான் யோசிப்பான். அதனால அவன் இயல்பா அவனோட இயல்பு அவ்வளவுதான். அதுக்காக அவன் குற்றவாளியோ தப்போ தவறோ என்று பதைப்பதற்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. அந்த உறவுகளுக்குள்ளேயே அவங்களுக்கு சார்ந்து இருக்கும்போது அது நல்லா இருக்கணும், பாராட்டணும், நீடு வாழணும்னு ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. அதுவும் அவங்களுக்கு சாதகமா இல்லை பாதகமா நடந்துக்கிட்டான்னா நாசமா போக தாய் வயிறெறிய வாழா ஒரு காலம் அப்படின்னு அவங்க சபிப்பாங்க. நீ நல்லாவே இருக்க மாட்டேன், நாசமா போயிடுவ, என் வயிறு எரியுதுடா அப்படின்னு திரும்ப மறுநாள் இதையே சொல்லுவாங்க, திரும்ப மறுநாள் அதையே சொல்லுவாங்க. 365 நாளும் நீ நலமுடன் வாழ்வாயாடான்னு சொல்ல முடியுமா? முடியும். ஆனால் இந்த உறவை நீடித்துதான் ஆக வேண்டும். அவனால் இவங்களுக்கு சிரிப்பு, இவனால் அவங்களுக்கு சிரிப்பு, இவனால் அவங்களுக்கு அழுகை, அவனால் இவங்களுக்கு அழுகை. இது ஒரு நீ நம்பியாச்சு, பழகியாச்சு, அனுபவிச்சாச்சு, இதுதான் நான் என்றும் நம்பியாச்சு. ஸோ இந்த உறவு தான் இவங்களை இயக்குதே தவிர இங்க உண்மையா அன்போ பாசமோ நேசமோ இல்லை. இது ஒரு பலம் என்னை இயக்குகிறது, பிடிக்குது, செயலாகுது. அப்பதான் நான் வேகமா எழுந்துக்கிறேன். எனக்கு காஃபி போடனா என் உடம்பும் மனமும் ஒத்துழைக்க மாட்டேங்குது. என் பிள்ளைக்கு போகணுன்னா குடுகுடுன்னு ஓடுது. அந்த இயக்கத்துக்குள்ள நான் இருக்கேன். ஸோ அப்படி இருக்கும்போது ஒருத்தன் ஒரு குருவியோ நானியோ பார்க்குறேன். அவருக்கு எல்லாம் ஆற்றலாம் இருக்கு. அவரை பார்த்த உடனே இவனுக்கு எல்லாம் நன்மையை நடக்குது. இவன் கஷ்டங்கள் போகின்றது. இவன் நலமுடன் இருக்கின்றான். சில நாள் உலகத்தில் வாழ்நாளில் கேட்க முடியாத தமிழ் வார்த்தைகளை அன்று கேட்கின்றான் அவரிடத்தில். ஏன்னா தன்னை தவிர்த்து சிந்திப்பவன் தெரியாதவன், தன்னை பற்றி மட்டுமே சிந்திக்கிறவனுக்கு என்ன வார்த்தை? வெளி உலகத்தில் இருக்கும் ஒரு புதிய வார்த்தைகளை கேட்டு உள்கொண்டும் செல்லும் வாய்ப்பு இருக்காது. தன்னை மட்டுமே சிந்திச்சுட்டு என் காசு, என் பணம், என் பொண்டாட்டி, என் புள்ள, என் காரு, என் சொத்து, என் பேனா, என் மனம், என் பர்ஸு, என் போனு, இப்படிதான் என்னை 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 பத்தி தன்னை பத்தியே சிந்திச்சிட்டு இருக்கான். அவனுக்கு புதிய வார்த்தைகளோ புதிய சிந்தனைகளோ தோன்றுவதற்கு கூட வாய்ப்பு இல்லாமல் போய்விடு. இப்ப இந்த மாதிரி ஒரு ஞானியை சந்திக்கும் போது அவன் மனம் அடங்கி என்னால் அவருடைய ஆற்றலுக்கு முன் அவன் இயக்கம் நின்றுதான் ஆக வேண்டும். இதுதான் உண்மை. அப்போ அவனுக்கு இந்த புதிய ஆற்றல்கள்லாம் கேட்கும்போது ஒரு வார்த்தை, அதனால சில நன்மைகள் நடக்கின்றது. அந்த நன்மையினால அவன் புரிதல் என்ன ஏற்படுறதுன்னா இவர்கிட்ட ஒரு பவர் இருக்கு. இந்த பவரை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நமக்கு என்னெல்லாம் வருதோ அதை இவர்கிட்ட இருந்து வாங்கிக்கலாம். அவ்வளவுதான். இது அவன் மேல் குத்தம் சொல்ல முடியாது, யாரையும் தப்பும் சொல்ல முடியாது.
அவன் வாழ்ந்து பறந்து வளர்ந்து வாழ்க்கை முறையில் எதுவும் தெரியாது, எல்லாம் பயன்பாடு போயிடுச்சு. இதெல்லாம் இவர் மட்டும் என்ன எப்போ பார்த்தாலும் நம்மளை எதுவுமே சொல்லாம கம்முன்னு இருக்காரு. எதை சொன்னாலும் கேட்டுக்கிறார், எதிர்ப்பு சொல்றது இல்லை. நம்ம பொய்யே சொன்னாலும் ஒத்துக்கிறார், நம்ம ஏமாத்திரம் தெரிஞ்சாலும் ஒத்துக்கிறார். எல்லாம் பண்றாரு. இன்னும் அவங்களுக்கு ஒரு கம்ஃபர்ட் சௌகரியம் வந்துட்டுது. ஒரு அலட்சியமாகவும் ஒரு அதிகாரமாகவும் ஒரு உரிமையோடையும், சாமி இப்படிதான் சாமி, சரிப்பா பார்த்துக்கலாம், அப்படியே பார்த்துக்கலாம். ஆனால் அவர்கள் என்ன செய்யவில்லை, என் ஆற்றலை செய்கின்றார்கள். என் அறிவு தான் உங்களுக்கு வேணும், என் ஆற்றல் தான் உங்களுக்கு வேண்டும். இந்த பவர் மட்டும்தான் உங்களுக்கு தேவை. இது அவங்க வேணும்னு செய்யல, உங்களுக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான். So, இதெல்லாம் இயல்பு, இப்படிதான் இருக்கும். கடவுளுக்காக எதோ செய்யறேன் அதை செய்யறேன்னு வேண்டிப்பான், ஆனா எதுவும் செய்ய மாட்டான். கடவுள்னா நான் செய்யலைன்றதை பார்த்து நான் உட்காந்துக்குது, அதுக்கு எவ்வளோ பேருக்கு செய்யறாங்க. நானா ஒரு மூளை, ஒரு தூசி. அவனுக்கு அவனையும் தாழ்த்திப்பான், அவனுக்கு அவனே உயர்த்திப்பான். ஏழையின் வேண்டுதல் 7 ஆண்டு காலம். ஒரு வேண்டுதல் பண்ணிட்டு அந்த வேண்டுதலை நிறைவேற்றுவதற்கு 7 வருஷம் எடுத்துப்பாங்க. இது ஒரு வழக்க சொல்லாதே இருக்கு. அதனால கடவுள் இதெல்லாம் பெருசா எடுத்துருந்தா என்ன பண்றது, ஒன்றும் பண்ண முடியும். ஆனால் இதெல்லாம் எதுக்காக இப்படி கடவுள் செய்கின்றான், எதற்காக என்னன்னு பார்த்தா, இந்த நாணம் பந்தக. கண்டேன், கழித்தேன், வளர்த்தேன், அனுபவித்தேன், அறிவாக்கினேன், அந்த அறிவை பிறர் நலனுக்கு அளித்தேன். நீ என்ன செய்தாயோ அதை நான் செய்தேன், முடிந்தது. அவ்வளவுதான். இதில் நான் எங்கும் சம்பந்தப்படலை. எனக்குள்ள இருக்கிற அந்த ஜீவாத்மான எம்பெருமான் செய்கின்றான், அவ்வளவு. நான் பூஜ்ஜியத்திலேயே என் பயணத்தை தொடர்கிறேன். அப்போ வருவது போறது வழியில் இன்னல் இடையூறு, 4 பேரோட சம்பந்தப்பட்ட 4 பிரச்சனைக்கு சந்தித்து தான் ஆக வேண்டும். எதையும் சந்திக்காமல் அப்படியே முடியாது அல்லவா? உலக நீதின்னு ஒண்ணு இருக்கு, பழக்கம், இந்த சட்டத்திட்டங்கள், நடைமுறை சிக்கல்கள். நான் யோகி, நான் நானி, நான் இப்படிதான் பேசுவேன், அப்படிதான் செய்வேன்னு சொன்னா நடைமுறைக்கு சத்தியம் அல்ல. நடைமுறை என்னவோ அதையும் நாம் ஏற்று அதையும் கடைபிடிக்கணும். இந்த மாதிரிலாம் இருக்கும். அதனாலே இறை சிந்தனை என்பது கடைசி நொடி வரை இருக்க வேண்டும். அப்போதுதான் நாம் தன்மை மாறாமல் இருக்க முடியும். இல்லை என்றால் அடுத்த நிமிடம் மாயையும் இயற்கையும் காலமும் நம்மளை ஒரு நொடியில் உங்களை இயக்கி திரும்பி தன்மையை மாற்றி திரும்பி நீங்கள் விழுந்து எழ வேண்டிய நிலைக்கு உருவாகலாம். புரிஞ்சுதுங்களா ஜெகதீஷ்? புரிந்தது சுவாமி. நன்றிங்க சுவாமி. அப்புறம் சொல்லுங்க. சுவாமி நம்ம ஏதோ சொல்ல வர்றாரு. சொல்லுங்க ஜெகதீஷ். சுவாமி. இல்ல சுவாமி, நேரத்துக்கு வந்துட்டோம் சொல்லுவாங்க. அப்படியா? சரி சரி. வினோத் சொல்ல வந்தேன். ஏதோ சொல்ல வந்தா போல இருக்கு, சொல்லுங்க வினோத். அதான் சுவாமி, அதான் சொல்ல வந்தேன். நேரத்தை நெருங்கிட்டு நான் ஏதோ பெருசா எதிர்பார்த்தேன். உள்ள இருந்து என் மனசாட்சி ஒரு பாட்டு பாடு. கேக்குறீங்களா அந்த பாட்டு? கேக்குறேன், சொல்லுங்க பாடு. ஏமாந்த போக்கு
என்ன பண்றது? இந்த உலகம் உருண்டை, அது அப்படிதான். சும்மா இன்னுமா விளையாட்டுக்கு சொன்னேன். ஆ? இன்னுமா எங்களை நம்புறீங்க? என்ன பண்றது? நேரம் வந்தவன் வந்துருது, தூக்கம் வந்துருது. இயற்கை ஆமா வேலையை காட்டுது. ஆமா, அதன் இயல்பு அப்படிதான் செய்யும். ஏன்னா அவ்வளவு பதிவுகள் கொண்டு நாம் இயங்குகின்றோம். அந்தந்த நேரத்துக்கு அது டைம் உள்ள இருந்து வெளியே வரும், எல்லா வேலையும் செய்யும். அந்த பதிவுகள் இயக்கத்திலே நம்ம வாழ்க்கையின் பயணம். அப்படி இருக்கும்போது நம்ம என்ன பண்றது? இந்த மாதிரி சிறப்பான விஷயங்கள் பத்தி கவனிச்சாலும் செயல்பட்டாலும் அது நம்மளை முன்கூட்டியே எச்சரிக்கின்றது. ஓகே ஓகே. சரி, அப்ப நிறைவு செய்யலாமா வினோத்? நிறைவு செய்யலாம் சாமி. ஜெகதீஷ்? நிறைவு செய்யலாம் சாமி. நன்றிங்க. ஓகே, நன்றி. அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம், நன்றி, வாழ்த்துக்கள்.